ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று காலை முதலாம் ஆராதனைக்கு வந்த உங்கள் யாவரையும் இரட்சகர் இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை எந்நாளும் உள்ளது. இந்த காலை நேரத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில் இருப்பதாக, கிருபை பெருகுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நமக்கு ஏரியா 1 நடைபெற்ற கூட்டம் மிக ஆசீர்வாதமாக நடைபெற்றது. கவனிக்க வேண்டும். அதாவது நமக்கு நற்செய்தி கூட்டம் என்று புதிய நபர்களுக்காக மட்டும் இந்த கூட்டம் ஏற்படுத்தவில்லை. ப்ரையாரிட்டி முக்கியத்துவம் விசுவாசிகளுக்காக ஏற்படுத்தப்பட்ட கூட்டம் மிக அற்புதமாக நடைபெற்றது. நிறைய விசுவாசிகள் பங்கெடுத்தார்கள். 100 புதிய நபர்கள் பங்கெடுத்தார்கள். 100 பேர் புதிய நபர்கள் பங்கெடுத்தார்கள். நிறைய விசுவாசிகள் பங்கெடுத்தார்கள். மிக மகிமையாக இருந்தது. வராதவர்கள் நீங்கள் வந்திருந்தால் இன்னும் மகிமையாக இருந்திருக்கும். என்ன உங்கள் ஆத்மாவை நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்திருந்தால் இன்னும் மகிமையாக இருந்திருக்குமே. நீங்களே உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் வந்திருந்தால் இன்னும் மகிமையாக இருந்திருக்கும். கவனிங்க, முதலாவதாக விசுவாசிகளுக்காக இது நடத்தப்படுகிற கூட்டம். புதிய நபர்களுக்காகன்னு நீங்கள் நிறைய பேர் தப்பாக புரிந்து கொள்ளக்கூடாது. விசுவாசிகளுக்காக தான் முக்கியத்துவம் கொடுத்து நடத்துகிறோம். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வராதவர்கள் நீங்கள் இன்று மாலை கூட்டத்தில் நீங்கள் பங்கெடுங்க. உங்களுக்கு போன வாரம் ஒருவேளை நிகழ்ச்சி இருந்திருக்கலாம், ஏதாவது ப்ரோக்ராம் நீங்கள் இருந்திருந்தாலும் இன்று மாலை கூட்டத்தில் நீங்கள் பங்கெடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதற்காக ஒத்துழைக்கிற வாலண்டியர்ஸ், வெல்கம் டீம் மற்றும் பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிற டீம் எல்லாருக்காக, அதுக்காக சர்விங் டீம், கொயர் மற்றும் பிஎஸ் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறவங்க, மீடியா டீம், நிறைய பேர் இதற்காக நீங்கள் ஒத்துழைக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு ஏற்ற பலனை கொடுப்பார். இன்றும் நீங்கள் உற்சாகமாக செயல்படுங்கள். ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவாராக. இந்த நாளிலும் உள்ள ஏரியாவில் இருக்கிறவங்க நீங்கள் பங்கெடுங்க. நீங்கள் பங்கெடுத்து குடும்பமாக கவனிக்கணும். நீங்கள் குடும்பமாக பங்கெடுக்கணும். கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தில் ஒருவர் அல்ல, எல்லாருமே நீங்கள் குடும்பமாக பங்கெடுக்கணும். அதுதான் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி பிளெஸிங், ஒரு குடும்ப ஆசீர்வாதம். இன்றைக்கு சுவிசேஷகர் மகேந்திரன் என்கிற தேவ ஊழியர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வருகிறார்கள். அவர்கள் நல்ல ஜெபிக்கிறவர்கள், நல்ல விடுதலைக்காக ஜெபிக்கிறவர்கள். நிச்சயமாக முடிந்த பின்பு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கப்படும். போன வாரம் ஜெபித்தது போல எல்லாருக்காக தனித்தனியாக ஜெபிக்கப்படும். எனவே நீங்கள் உற்சாகமாய் பங்கெடுங்கள். அதற்காக ஒரு இன்விடேஷன் அச்சடித்திருக்கிறோம். நிறைய பேர் வாங்கி நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்க. இந்த ஏரியா இன்றைக்கோ அடுத்த வாரத்துக்குள்ளவங்க நீங்கள் இதை வாங்கி கொண்டு போய் கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முன்னால் இருக்கிறது, ஸ்தோத்திரம். இந்த முன்னால் இருக்கிற பிரச்சனை என்ன பிரச்சனைனா, பின்னால் இருக்கிறவங்க முடிஞ்ச உடனே வேகமாக ஓடத்தான் பார்க்குறாங்களே தவிர முன்னால் எடுக்க, முன்னால் நம்ம ஏதாவது மாட்டிக்கிறோமோன்னு சொல்லி பயப்படுறாங்க. நீங்கள் உங்களை யாரும் பிடிச்சி ஜெயிலில் போட மாட்டாங்க. முன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, எடுங்க. பின்னால் இருக்கிறவங்க என்றைக்குமே முன்னால் வரமாட்டாங்க. ஸ்தோத்திரம். அப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவது வர்றவங்களும் பின்னால் பெஞ்சிலேருந்து உட்கார வச்சு கொண்டு வந்துடணும். இந்த முந்தினோர் முந்தினர் மாதிரி பின்னால் வர்றவங்கள முன்னால் உட்கார வைக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அதனால் பின்னால் இருக்கிறவங்க நீங்கள் முடிஞ்ச உடனே ஓட பார்க்கணும். முன்னால் உங்களை யாரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இன்விடேஷன் முன்னால் இருக்கும். நீங்கள் நீங்கள் ஏன் என்று சொல்கிறோம் என்றால், அப்போ தான் நீங்களாக தானாக உங்கள் இருதயத்தில் முன் கொடுக்குறீங்க. எங்கேயாவது நின்று யாராவது கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் எங்கே ஓரமாக தூக்கி வீசிட்டு போயிடுவீங்க. ஆனால் நீங்களாக எடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ளே பிறர் கொடுத்து அழைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு சொல்கிற இடத்துல இருக்கிற வந்திருக்கின்ற விசுவாசிகள் எழும்பிருங்கள். கொல்லம் ரோடு, சொர்ணபூமி, காலாங்கரை, விஸ்வநாதபுரம், பாரதி நகர், ராஜீவ் நகர், பெரியபுல வலசை, தேன்பத்தை, பண்புலி, மேக்கரை, திருமலை கோவில், அச்சன்புதூர், நெடுவயல், கொட்டாகுளம் வடக்கு, கொட்டாகுளத்தினுடைய வடக்கு பகுதி, வல்லம். எழும்பிருங்கள். வேகமாக சொல்லப்பட்ட ஏரியாவிலிருந்து வந்திருக்கிறவர்களை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிச்சயமாக உங்கள் குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக, கட்டுவாராக. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கத்தை மாற்றி சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துவாராக. அன்பின் பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்
இந்த பகுதியில் இருக்கின்ற எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த பகுதியில் சுமார் 100 விசுவாச குடும்பங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களை நாங்கள் 100 குடும்பங்களை பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கரம் கொடுக்கணும், நன்மைகளால் நிரப்புங்க, தடைகளை மாற்றுங்க, நல்ல வழிகளை தரங்க, ஆவியின் பலத்தை கொடுங்க, சந்தோஷம் சமாதானம் பெருக செய்யுங்க, நல்ல கிருபைகளை கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்வராக. இவர்களுக்காக இன்று மாலை நடத்தப்படுகிற கூட்டத்தில் எல்லாரும் உற்சாகமாய் பங்கெடுக்க ஆண்டவர் உதவி செய்ததில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் இந்த மாலை கூட்டத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க, அனுகூலமாக்கி தாங்க, எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்தி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, மற்ற இடத்துல இருக்கிறவங்க புதிய நபர்கள் போன வாரமும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க. இந்த வாரமும் நீங்கள் அதே போல் மற்ற இடத்துல இருக்கிறவர்கள், நீங்கள் ஊழியம் செய்கிறவங்க புதிய நபர்களை நீங்கள் அழைத்து வரலாம். இந்த ஏரியாவுக்காக கூட்டங்கள் நடத்தப்பட்டாலும் நம்ம புதிய நபர்கள் தொடர்ந்து கூட்டங்கள் வரும் பொழுது, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் அவர்களை தொட்டு ரட்சிப்பார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் மற்றவர்களும் அழைத்து வரலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நமக்கு டீனேஜ் கேர்ள்ஸ் மீட்டிங் நடக்கும். டீனேஜ் கேர்ள்ஸ் மட்டும் எழும்பி போங்க. 13-19 வயது வாலிப பெண்கள் உங்களுக்கு நடத்தப்படுகிற கூட்டத்துக்காக நீங்கள் போகலாம். 13-19 முதலாவதாக ஒரு பகுதி. 13-19 வயது உள்ள டீனேஜ் கேர்ள்ஸ் மட்டும் நீங்கள் எழும்பி நீங்கள் போங்க. அடுத்து 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே, அது கேர்ள்ஸ் பாய்ஸ், ஆண்கள் பெண்கள், 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே எழும்பி உங்களுக்காக தனியாக கூட்டம் நடத்தப்படுகிறது. நீங்கள் சண்டே ஸ்கூல் ஹாலுக்கு போக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் எழும்பி செல்லுங்கள். யாராவது பக்கத்தில் இருந்தால் நீங்கள் அவங்கள அனுப்பிவிடுங்க. நீங்கள் 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே, 20 வயதுக்கு மேற்பட்டு திருமணம் ஆகாத எல்லாரும் நீங்கள் சண்டே ஸ்கூல் ஹாலில் நீங்கள் போங்க. உங்களுக்கு அங்கே தனியாக உங்களுக்கு கூட்டம் நடத்தப்படும். 20 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத எல்லா வாலிப சகோதர சகோதரிகள், நீங்கள் சண்டே ஸ்கூல் ஹாலுக்கு நீங்கள் போக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. எங்களையும் இப்படி போச்சுன்னா நல்லா இருக்குன்னு சிலர் நினைக்காங்க. ஸ்தோத்திரம். உங்களை 9 மணிக்கு அனுப்பி விட்டுருவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உற்சாகமாய் ஒரு லை சொல்லும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தை கேட்க எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். உண்மையாகவே ஆமென் சொல்கிறீங்க? உண்மையாகவே உற்சாகமாக ஊக்கமாக இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை மிக முக்கியமானது. ஆமென். ஆண்டவர் நல்லவர். பொதுவாக நல்ல பாடல்கள் நிறைய பேர் கிறிஸ்தவ உலகத்தில் இன்றைக்கி பாடல்கள் ரொம்ப விரும்புகிறாங்க, பாட்டு ரொம்ப கேட்குறாங்க. தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வசனம் நிறைய கேட்கணும், வசனங்கள் கேட்கணும். நான்லாம் பாட்டு கேட்பேன், வசனங்கள் நல்லா அப்படியே நிறைய நேரம் போகும்போது, தனியாக இருக்கும்போது வசனங்களை வாசிப்பேன். ஆடியோ பைபிள் மொபைலில் அப்படியே போட்டு, தனியாலாம் சில நேரம் கார் ட்ரைவ் பண்ணும்போது அப்படியே போட்டுட்டு ஸ்பீக்கரில் போட்டுட்டு அப்படியே கேட்டுக்கிட்டே போவேன், வசனங்களை கேட்டுகிட்டே போவேன். சில நேரங்களில் புறப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட அந்த ஆடியோ பைபிளை வசனத்தை போட்டுக்கிட்டு அப்படியே புறப்பட்டு வசனம் காதில் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அந்த வசனங்கள் நம்ம கேட்க கேட்க நம்முடைய வாழ்க்கையில் விடுதலையும் சமாதானமும் உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. வசனம் கேட்கிறது ஒரு ஆசீர்வாதமான ஒன்று. வசனம் கேட்கும்போது நம்ம உற்சாகமாக இருக்கணும், தூங்கக்கூடாது, மொபைல் ஃபோனில் ஆஃப் பண்ணிடணும், நம்ம நல்லா விழிப்பாக கேட்கணும். ஏனென்றால் சபைக்கு கொடுக்கப்படுகிற செய்தி, ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் சபைக்கு ஒரு செய்தி கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதம் 7வது வசனம். இன்று காலை இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வசனம், அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம், அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பிரியமானவர்களே, இங்கே சங்கீதக்காரர் சாட்சியாக சொல்கிறான் கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்தை குறித்து. அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகியிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை எங்க தந்தீர்? என் இருதயத்தில் தந்தீர். நம்ம இருதயத்தில் ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் மட்டுமே இந்த சந்தோஷத்தை இருதயத்தில் தர முடியும். வேற யாரும் தர முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணி பார்க்குறேன், சேலஞ்ச் பண்ணுறேன்.
எங்கேயும் கிடைக்காது. நிறைவான கவனிங்க. ஸ்தோத்திரம். யோவான் 15ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனத்தை தான் நான் உங்களுக்கு சேலஞ்சு, உலகத்துக்கே நான் சேலஞ்சு பண்ண முடியும், சவால் விட்டு பார்க்குறேன். யாரிடம் அது கிடைக்க முடியாது. ஆண்டவர் சொல்றார், 2 காரியங்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்து இருக்கும்படியும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியும். நல்லா கவனிங்க. நிறைவான சந்தோஷமும் நிலைத்திருக்கிற சந்தோஷம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதான் சேலஞ்சு. நீங்களும் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது, நீங்க மற்றவர்களுக்கு இதை அனுபவிக்கும் பொழுது, மற்றவர்களுக்கு நீங்க சவால் விட்டு சொல்லலாம், எங்கள் இயேசு மட்டுமே சந்தோஷம். அது எப்படிப்பட்ட சந்தோஷம்? நிறைவான சந்தோஷம், நிலைத்திருக்கிற சந்தோஷம். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. நிறைவான சந்தோஷம், நிலைத்திருக்கிற சந்தோஷம் இயேசு ஒருவரால் தான் கொடுக்க முடியும். அதான் அழகா சொல்றார், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும். நிறைவாய் கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவர் கொடுப்பது என்னன்னா, எதை கொடுத்தாலும் நம்முடைய தேவன் நமக்கு நிறைவாய் கொடுக்கிறவர். ஆமென். எப்படி கொடுக்கிறவர்? நிறைவாக. நிறைவாக, குறைவாக அல்ல, நிறைவா கொடுப்பாரு, முழுமையா கொடுப்பாரு. கொஞ்சம் கூட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, குறைவா கொடுக்க மாட்டாரு, நிறைவாய் கொடுப்பார். அந்த ஆண்டவர் கொடுக்கிறது மட்டும் இல்லை, நிலைத்து இருக்கும். உலகத்துல மருந்துகள் கொடுக்கிற சுகம் கொஞ்ச நாளுக்கு தான், கொஞ்ச நேரம் தான். டாக்டர் கொடுப்பாங்க பேராசிட்டமல், காய்ச்சல் மாத்திரை, சில இது 4 மணி நேரம், சிலது 6 மணி நேரம் டைம். 4 மணி நேரம் தான் இந்த மாத்திரை. அதுக்கு பிறகு உங்களுக்கு காய்ச்சல் வந்ததுன்னா நீங்க இன்னொரு மாத்திரையை சாப்பிடுங்க. அப்படிதான் டாக்டர்கள் நமக்கு பரிந்துரை செய்வார்கள். அவ்வளவுதான், இது ஒரு 4 மணி நேரம் தான். அப்போ இந்த முழுமையாக மாற வரைக்கும் நீங்க இந்த மாத்திரையை தொடர்ந்து சாப்பிடணும். நல்ல கவனிங்க. அப்போ பிரஷர், சுகர் வியாதி உள்ளவர்கள் நீண்ட காலம் கடைசி வரைக்கும் நீங்க மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கணும், ஒரு நாள் மட்டுமல்ல. அப்படிதான் அவங்க பரிந்துரை செய்வார்கள். நல்ல கவனிங்க. ஆண்டவர் தெய்வீக சுகம் கொடுத்தார்னா அது நிரந்தரமான ஒரு சுகம். ஒரு நேரம் ஆண்டவர் டச் பண்ணிட்டாருன்னு வச்சுருங்களேன், உங்களை ஆண்டவர் தொட்டார்னா உங்களை என்னையும் என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் பல காரியங்கள், அதில் ஒன்று எனக்கு இயேசு தெய்வீக சுகம் கொடுத்தார். எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போன மருந்துகள் சாப்பிட்டேன், இயேசு என்னை ஒரு நாள் தொட்டார். அந்த தெய்வீக சுகம் இன்றைக்கு வரைக்கும் எனக்குள்ள நிலைத்து இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிற சுகம் நிரந்தரமானது. பைபிளில் இங்கிலீஷ் வார்த்தைகள் 2 வார்த்தை இருக்கிறது. ஹாப்பினஸ், ஜாய் என்கிற 2 வார்த்தை இருக்கிறது. ஹாப்பினஸ் என்பது குறுகிய கால ஒரு உணர்வு. நம்ம பொதுவாக ஹாப்பி பர்த்டே என்று சொல்கிறோம். கிறிஸ்மஸ் வரப்போகுது, எல்லாரையும் பார்த்து என்ன சொல்ல போகிறோம்? ஹாப்பி கிறிஸ்மஸ் தான் நம்ம கையை கொடுப்போம். அதனுடைய அர்த்தம் என்னென்னா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் அப்படிங்கிற அர்த்தம். இந்த சந்தோஷம் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான், பரவாயில்ல, ஒரு நாள் நீங்கள் அனுபவிச்சுக்கிறீங்க அப்படின்னு கை கொடுத்து நம்ம குலுக்கி சொல்கிறோம். உண்மையாக அதுதான், உண்மையாக அதுதான். ஜாய் என்பது தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருப்பது. ஆமென். அல்லேலூயா. தன்மை என்ன? நம்முடைய உள்ளான மனிதனில், நல்ல கவனிங்க, உள்ளான மனிதனில் தற்காலிகமான ஒரு சந்தோஷம் அடிக்கடி ஏற்படும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்னைக்குமே இந்த தற்காலிகமான சந்தோஷம், சமாதானத்தை தான் மனிதர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இந்த தற்காலிகமான சந்தோஷம் என்னன்னா, புற சூழ்நிலையை பொறுத்து தான் அமைகிறது. வெளியே நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலை நல்லா இருந்ததுன்னா நம்ம சந்தோஷமா இருப்போம். சுற்றி இருக்கிற சூழ்நிலை சரியில்லைன்னா நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம். நம்ம எப்போதுமே நம்ம சந்தோஷமா இருக்க நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை நம்ம நினைச்சுவோம் சாதகமா இருக்கிறதா, அதுதான் நம்மை சந்தோஷப்படுத்துகிறது என்றே நம்ம அதை கவனிப்போம். சிலர் ஏதாவது ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தத்துக்குள்ள ஆனாங்கன்னா, அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு இழப்பு வந்தது, பெரிய ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உடனே அவங்க சொல்லுவாங்க, சரி ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் எங்கேயாவது போய் இருந்துட்டு வருவேன் ஐயா. அப்போ கடந்த நாள் சென்னை ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தேன். இப்போ மீட்டிங் போயிட்டு வரும்போது நான் இருந்த அந்த கோச்சில், நாங்கள் இருந்த சீட்டு பகுதியில் ஒரு 4 சகோதரர்கள் இருந்தார்கள். எல்லாரும் திருமணம் ஆனவர்கள். அவங்கள பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாச்சு, அவங்க எல்லாம் தண்ணி வண்டி பாட்டிகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். பார்த்தோன்னே நமக்கு ஆண்டவர் பேசிட்டாரு. அப்போ அதில் ஒருத்தர் எங்களை அவங்க சைடில் இருந்த பெர்த்தை நீங்கள் கொஞ்சம் மாற்றி எடுத்துக்கிறீங்க, நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து நைட்டு பேசிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி அடிக்கடி வெளியே போயிட்டு வராங்க. இவங்க வெளியே போய் அங்கே நின்றுட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, கொஞ்சம் மறைமுகமாக ஏதாவது ஊற்றி குடிச்சிட்டு உள்ளே வர்றாங்க.
உடனே நாங்கள் ஒரு பாஸ்டர் சொல்லிட்டோம், நாங்கள் 2 பேரும் பாஸ்டர்ஸ். அப்போ அதில் ஒருத்தர், அவர் பேர் ராய், அவர் என்கிட்ட பேசிட்டு இருந்தார். அவர் கிறிஸ்டின், ஆனால் அவரும் தண்ணி அடிக்காரு. அவர் உங்களை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்ட்டாரு. என்னை பார்த்த உடனே கண்டுபிடிச்சாச்சு. ஏன்னா நம்ம பாஸ்டர்னு சொன்னால் தான் கொஞ்சம் அடக்கி வாசிப்பானுங்க, இல்லைன்னா தண்ணியை போட்டுட்டு நம்மளை தூங்க விட மாட்டாங்க, வேற பிரச்சனை ஆயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பேச்சு கொடுத்தாங்க. நம்ம அவங்கள்ட்ட வேற ஃபைட் பண்ணலை, அன்பு செலுத்தணும், ஏன்னா அவங்களையும் கிறிஸ்தவர்கள் ஆதாயப்படுத்தணும்ல. அப்படியே கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு வரோம். அப்போ நாங்கள் குற்றாலம் வந்து அங்கே ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், பாவநாசம் போகிறோம், அங்கே போகிறோம் 3 நாள் ப்ரோக்ராம். அப்போ இந்த 3 நாள் என்ன அப்படின்னா, இந்த 3 நாள் உடனே அங்கே ஒருத்தன் ஃபோனில் சொல்லிட்டு இருக்கிறான், 10 ஃபுல்லு 10 ஆஃபு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இதெல்லாம் ரெடியாக வச்சுக்க சொல்லிட்டு இருக்கிறான். அப்போ என்ன அப்படின்னா, அந்த டிப்ரெஷன், மன அழுத்தம், அந்த வேலை செய்து அந்த ஒரு 3 நாள் எங்கேயாவது போய் எனக்கு தண்ணி அடித்து சந்தோஷமாக இருப்போம். இதுதான் புற சூழ்நிலை, சுற்றி இருக்கிற சூழ்நிலை. அதுக்கு பிறகு வீட்டுக்கு போன பிறகு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உட்காந்துருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் வெளியரங்க சூழ்நிலையில் இருக்கிறதை வைத்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் அல்ல. நம்முடைய இருதயத்தில் அவர் நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புறம்பு இருக்கிற சூழ்நிலைகள்லாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை பொறுத்து அமைகிறது. நமக்கு ஏதாவது கிடைச்சா, ஒரு பைக் கிடைச்சிட்டா, கொஞ்சம் பணம் கிடைச்சுன்னா, ப்ரமோஷன் கிடைச்சுன்னா, சம்பளம் கூட்டிட்டுனா, வருமானம் கூட்டிட்டுனா சந்தோஷம் கிடைக்கும். ஸ்தோத்திரம். அப்போ நம்ம நினைப்போம், திடீர்னு அரசாங்கம் 5000 உயர்த்தி விட்டது, திடீர்னு பிரைவேட் கம்பெனி ஓனர் கூட சொல்ல உனக்கு 5000 சம்பளம் கூட, ரொம்ப சந்தோஷமாக போவான். அங்கே போனால் பலசர கடையில் எல்லாம் கிலோ 100 ரூபாய் ஏறி இருக்கும். ஸ்தோத்திரம். புரியுதா புரியலையா? ஒருத்தர் நிறைய பேருக்கு புரியலை. அந்த சந்தோஷம் போயிடும், கையில் வந்தது எல்லாம் செலவழிஞ்சிரும். வாழ்க்கையில் தான் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம காலகாலமாக நம்முடைய வாழ்க்கையில் சின்ன வயசுல இருந்து நானும் நிறைய காரியங்களை கவனிப்பேன். சாலமோன் சொல்கிறான், நான் எவ்வளவோ விருந்து வைத்தேன், நடனம் விருந்து எல்லாம் செய்தேன், ஆனால் என்னுடைய மனசுக்கு ஒன்றுமே அது இளைப்பாறுதலை கொடுக்கல, சந்தோஷத்தை கொடுக்கல, அது எனக்கு ஒரு நிறைவை கொடுக்கவில்லை. அது ஒரு சஞ்சலமாக தான் இருக்குது. அவன் ட்ரை பண்ணி பார்க்குறான், எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறான், தன் மனதை சந்தோஷப்படுத்த எத்தனையோ காரியங்களை முயற்சி பண்ணி பார்த்தோம், தோற்று போகிறான். மனிதர்கள் இன்றைக்கு அப்படி தான், வாழ்க்கையில் எத்தனையோ சமாதான சந்தோஷத்துக்காக எவ்வளோ முயற்சி எடுத்து தோற்று போகிறார்கள். ஆனால் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். நீங்கள் நானும் அறிந்தும் தப்பு பண்ணக்கூடாது. கிறிஸ்தவர்களும் அறிந்து தப்பு பண்ணுறாங்க. கிறிஸ்தவர்களும் புறம்பே இருக்கிற சூழ்நிலைகள் மூலமாகத்தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று நினைக்கக்கூடாது. இயேசு ஒருவரே நம்முடைய இருதயத்தில் சந்தோஷத்தை தருகிறவர். சங்கீதம் 51:8 அவர் சொல்கிறான் பாருங்க, தாவீது, நீர் நொறுக்கின எலும்புகள், அவர் சொல்றான், ஆண்டவரே நீர் நொறுக்கின எலும்புகள் நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். நான் உள்ள நுழையும்போது அந்த பாட்டு, கலிகூறுவேன் கலிகூறுவேன். நிறைய பேர் இந்த ஆண்கள் ஒரு சில அப்படி ஒரு மாதிரி முறைச்சி பார்த்து, கலிகூறுதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ ரெச்சிப்பின் சந்தோஷம் இல்லை, கலிகூறுதுன்னா சந்தோஷத்தினுடைய உச்சகட்டம், மகிழ்ச்சி அப்படியே துள்ளுகிறது. அல்லேலூயா, சந்தோஷத்தினுடைய உச்சகட்டம். கலிகூறு, நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். எலும்பு நொறுக்கி இருக்குதா? எனக்கெல்லாம் எலும்பு ஆக்சிடென்ட் நொறுங்கிட்டு, ஆனால் ஆண்டவர் சந்தோஷம் கொடுத்ததுனால அந்த எலும்பு கொஞ்சம் ஒழுங்காக செயல்படுது. ஆமென். நிறைய நொறுங்கி போயிருக்கீங்களா? நொறுக்கின எலும்புகள் மட்டுமல்ல, நீங்கள் நொறுக்கப்பட்ட இருதயங்கள். நீங்கள் நிறைய நேரங்கள் உங்கள் இருதயம் நொறுக்கப்பட்டிருக்கிறது, உடைந்து போயிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய சந்தோஷம் வரும் பொழுது உங்கள் நொறுக்கப்பட்ட இருதயம் அப்படியே எல்லாம் ஒன்று போல ஒட்டி அது நல்ல ஒரு நிறைவை பெறும். ஆமென். எலும்பு நொறுங்கினா கூட டாக்டர் சேர்த்து வச்சிடுறாங்க. என்னுடைய இடது கையில் என்னுடைய வலது கை எலும்பு, ஒரு எலும்பு இந்த முட்டுக்கு மேலே அது அப்படியே துண்டாயிடுச்சு ஆக்சிடெண்ட்டில். இடது கையில் எனக்கு இந்த இடத்துல எலும்பு நொறுங்கி இருந்தது. அப்போ இந்த டாக்டர் ஒரு தமிழ்நாட்டிலே பிரசித்தி பெற்ற டாக்டர் தான், நாகர்கோவில். அவர் சொன்னார், சார் இந்த எலும்பை கூட ஒன்றா சேர்த்துடலாம், இந்த 2 துண்டானது கூட சீக்கிரம் சேர்ந்துடும். உங்களுக்கு இந்த எலும்பு நொறுங்கி இருக்கு, சின்ன சின்ன பீஸ் அப்படியே அவர் எக்ஸ்ரேல அப்படியே காட்டுறாரு, எனக்கு விலைக்கு சொல்கிறாரு. சின்ன சின்ன பீஸாக நொறுங்கி இருக்கிறது, இது 1 வருஷம் அதற்கு மேல் ஆகும். அதனால் இந்த கையில் நீங்கள் இந்த கையை ஏதாவது எங்கேயாவது இடிக்காமல் ரொம்ப கவனமாக அந்த கையை ஒரு வருஷம் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அவர் ஒரு ஆலோசனை கொடுத்தார்.
இந்த நொறுங்கி இருக்கு, சின்ன சின்னதாக நொறுங்குலாம், சின்ன சின்ன பொடி, சின்ன சின்ன பீஸ் மாதிரி அப்படியே நொறுங்கி உள்ளே இருக்குது. அது எல்லாம் ஒன்று சேரணும். நல்லா கவனிங்க. எலும்பு நொறுங்கி இருந்தால் எல்லாம் ஏதாவது நொறுங்கி இருந்தால் ஒன்று சேர்த்துருதாங்க. ஸ்தோத்திரம். கவனிங்க. சில நேரங்கள் நம்முடைய இருதயம், ஆவி நொறுங்கி போயிருக்கு, இருதயம் உடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடைக்கப்பட்ட இருதயத்தை ஆண்டவராக இயேசு தான் சந்தோஷத்தை கொடுத்து அதை ஒன்று சேர்க்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க அவருடைய வசனம்? ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு வந்திருக்கலாம். இயேசு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அந்த நொறுக்கப்பட்ட இருதயத்தை அவர் சரி பண்ணுவாராக. ஆமென், அல்லேலூயா. நொறுக்கப்பட்ட அந்த இருதயத்தை ஆண்டவர் புறக்கணிப்பதில்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 34 வாசிக்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயத்தை புறக்கணிக்க மாட்டாங்களாம். இந்த உலகத்தில் யாரும் நொறுக்கப்பட்ட இருதயத்தை கவனிப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார் என்று அழகாக சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். நிறைய காரியங்கள் மூலமாக உங்கள் இருதயங்கள் நொறுக்கப்பட்டிருக்கலாம். கவனிங்க. ஆண்டவர் என்ன செய்யறார்னா, நம்ம நொறுங்கின இருதயத்தை சரி செய்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். அப்போ இயேசு பிறந்த பொழுது பாருங்களேன், இயேசு பிறந்த பொழுது அங்கே வாசிக்கிறோம் லூக்கா 2:14, இதோ எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இயேசு பிறந்த பொழுது சொல்லப்பட்ட அந்த வார்த்தை லூக்கா 2:14 எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்று சொல்லப்படுகிறது. மத்தேயு 2:10 நம்ம வாசிக்கிறோம், தேவதூதர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். காரணம், அந்த நட்சத்திரம் இயேசுவண்டை அவர்களை வழி நடத்துகிறது. ஆமென் சொல்லுங்க எல்லாரும் முக்கமாக. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்தோஷம் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற இந்த சந்தோஷம் எப்படி? பைபிள் வசனங்கள் மூலமாக 3 காரியங்களை நம்ம கவனிக்க போகிறோம். ஆண்டவர் எப்படி, எந்த வழியில் நமக்கு சந்தோஷம் கொடுக்கிறார், சந்தோஷம் இயேசு கொடுக்கிறார் என்று சொல்கிறோம். எந்த வழி என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 3 காரியங்களை நான் உங்களோடு கூட இந்த காலை நேரத்தில் உங்களோடு பேச இருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தில் கிரியை செய்வாராக. இந்த 3 காரியங்களை நீங்கள் கடைபிடித்தால் எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிரந்தரமான அந்த சந்தோஷம், நிறைவான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்க முடியும். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். முதல் காரியம் வாசிக்க கேட்போம். ஒருவர் வாசிங்க. நீங்கள் இரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடே தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். நல்ல கவனிங்க. அப்போ நிறைய ஊற்றுகள் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம ஊற்று பூமிக்கு கீழே ஊற்று இருப்பது நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய வாழ்க்கையில் மனிதர்களுக்கு தண்ணீர் முக்கியம். அந்த ஊற்று தான் இன்னைக்கு ஆசீர்வாதம். உலகத்தில் நிறைய இடங்களில் மழை பெய்யுது, மழை தண்ணி ஓடி வருது, மழை தண்ணீரை சேகரிக்கிறோம். மழை காலங்களில் அந்த ஆறுகளில் தண்ணீர் ஓடுகிறது. ஆனால் வெயில் காலங்களில் நமக்கு ஊற்று தான் என்ன செய்கிறது? அது நமக்கு பிரயோஜனப்படுகிறது. தண்ணீர் ஊற்றுகள், எத்தனை ஊற்றுகள் நிறைய இடங்களில் நம்ம ஒரு படும்போது கவனிச்சிருக்கேன். கிணற்றில் பார்த்துருக்குறேன். கிணற்று முன்னாடி இந்த ஸ்கூலில் இந்த கேம்பஸில் கிணற்று தோண்டும் பொழுது ரொம்ப இதாக இருந்தது. 2-3 பேரை ஏற்பாடு பண்ணி கிணறெல்லாம் க்ளீன் பண்ணுங்கப்பா, ஒரே குப்பையாக செருப்பை, பிள்ளைகள் செருப்பு கம்பாலாம் தூக்கி போடுவோம், குப்பையாக கிடக்கு, க்ளீன் பண்ணுங்க, இந்த சம்மரில் கொஞ்சம் தண்ணி எடுக்கலான்னு பார்த்தா அங்கே அப்படியே சரியான ஒரு டைம், ரொம்ப சம்மரான ஒரு டைம், மழை இல்லை, ரொம்ப வறட்சி. அந்த டைமில் தான் அந்த கிணறை தூர் வரும் பொழுது அப்போ தான் நான் உள்ளே பார்த்தா 3 இடத்துலேருந்து ஊற்று தண்ணி அப்படியே இந்த பைப்பில் தண்ணி விழுந்த மாதிரி விழுந்தது. 3 இடம் அந்த கிணத்துல 3 ஊற்று. எங்கே இருந்த அந்த அவ்வளவு ட்ரையான அந்த ஒரு வறட்சியான ஒரு காலத்தில் ஊற்று இருக்குது. இன்றைக்கி நம்ம போர் போடுறோம், அங்கே இருக்கிற அந்த ஊற்று வந்தால் தான் போரில் தண்ணி வரும், இல்லைன்னா தண்ணி கிடைக்காது. நல்லா கவனித்து பாருங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்போ உலகத்திலேயே ஒரு ஊற்று மனிதர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறது ஆசீர்வாதம். இதை வேதம் என்ன சொல்லுகிறது? இரட்சிப்பின் ஊற்று. எத்தனையோ ஊற்று இருக்கிறது. இப்போ நம்ம படிச்சிருக்கிறோம், சில இடங்களில் இந்த வெந்நீர் ஊற்று, குளிர்ந்த நீர் ஊற்று, சில இடங்களில் தண்ணி ஹாட் வாட்டர் வரும். ஸ்தோத்திரம். அந்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஹாட் வாட்டர் போட வெந்நி கேஸு செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இலவசமாகவே ஹாட் வாட்டர் எடுத்து நினச்சலாம், குளிச்சிடலாம். இப்போ நம்ம ஊரில் அப்படி ஹாட் வாட்டரு, குளிர்ந்த வாட்டர்லாம் அப்படி எங்கேயாவது வந்தால் நல்லா தான் இருக்கும். 2 வாட்டர் தனித்தனியாக, வெயில் காலத்தில் குளிர்ந்த தண்ணி,
மழை காலத்தில் வெண்ணி எல்லாம் இலவசம். ஆண்டவர் பாருங்களேன், இலவசமாகவே கொடுக்காரு. இந்த மனுஷன் தான் சரி கிடையாது, நன்றி இல்லாமல் இருக்கிறான். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஹாட் வாட்டர் கொடுக்குறாரு, குளிர்ந்த வாட்டர் கொடுக்குறாரு, இலவசமாகவே கொடுக்குறாரு. பாருங்க, ஊற்று. இதுக்கு பேர் என்ன ஊற்று? ரட்சிப்பின் ஊற்று. ரட்சிப்பு என்பது ஒரு ஊற்று. நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்றால் அது ஒரு ஊற்று மாதிரி ஊறிக்கிட்டே இருக்குமா. அது என்ன ஊறிக்கிட்டே வருது? மகிழ்ச்சியோட தண்ணீர். அது என்ன தண்ணீர் என்றால் மகிழ்ச்சியின் தண்ணீர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது என்ன தண்ணீர்? சந்தோஷமான தண்ணீர். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண்ணிட்ட இயேசு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது, அப்ப இயேசு அவட்ட தண்ணீர் கேட்கிறார். அம்மா தண்ணீர் தா, தாகத்துக்கு. உடனே அவ சொல்றா, அது எப்படி? கவனிங்க, ஏன்னா யூதர்கள் இந்த சமாரியா வழியே போக மாட்டாங்க, சுற்றி போவான். அந்த சமாரியா வழியே போக மாட்டான், அவன் சுற்றி போவான், அந்த ஊருக்குள்ளே போக மாட்டான், அந்த ஊர் வழியா. இயேசு போகிறது மட்டுமல்ல, அவர்கிட்ட தண்ணி கேட்குறாரு. நீ யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள், அவங்களுக்கு ஐக்கியம் கிடையாது. நீர் யூதனாக இருக்க எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இயேசு சொன்ன வார்த்தை, தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர், அவர் உனக்கு என்ன தண்ணி கொடுத்துருப்பாரு? ஜீவ தண்ணீர். அதான் ரட்சிப்பின் ஊற்று. சந்தோஷம் கொடுத்துருப்பாரு, உன் தாகத்தை தீர்ப்பார். அடுத்த தொடர்ந்து சொல்லும்போது சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்க உங்களுக்கு என்ன உண்டாகும்? தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகுது. டாஸ்மாக்கு தண்ணியை குடிச்சாச்சுன்னா திரும்ப குடிக்கணும்னு சொல்லி தாகம் வந்துடும், திரும்ப டாஸ்மாக்கு போக தான் இழுக்கும். ஆனால் இயேசு கொடுக்கிற ரட்சிப்பின் ஊற்று, அந்த தண்ணீரை குடிச்சாச்சுன்னா ரட்சிப்பை நிறைவாய் அனுபவித்தால் நிறைவு உள்ளத்துக்கு இருக்கும், சந்தோஷம் சமாதானம் இருக்கும். வேறு வழிகளில் சந்தோஷ சமாதான வாழ்க்கையை நாம் தேடுவது இல்லை. உலகம் தேடுகிற பிரகாரம் நாம் தேடுகிறது இல்லை. அப்போ ரட்சிப்பின் ஊற்று. இந்த ரட்சிப்பை குறித்து இன்னும் விளக்கம் சொல்லுகின்ற பொழுது ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி ஆவியானவர்கள் ஏவப்பட்டு ரொம்ப அழகா சொல்றார். இந்த வார்த்தைகள், வசனங்கள், பைபிள் வாசனம் பாருங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். மீட்பு தான் ரட்சிப்பு. நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்தார். மீட்பு என்றால் காணாமல் போன ஒன்றை கண்டுபிடிச்சு எடுக்கிறது, அதுக்கு பேர் தான் மீட்பு. அல்லேலூயா. நான் சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு, என் தம்பி, எனக்கு அடுத்த 2 தாங்க, அடுத்தால ஒரு தம்பி காணாம போயிட்டான். ஒரு திருவிழா கூட்டத்தில் எங்க அம்மா கடந்து கதறாங்க, எல்லாரும் தேடுறோம், நைட்டு ஃபுல்லாக தேடுறோம், நானும் தேடுறேன். திருவிழா கூட்டத்தில் சுற்றி சுற்றி ஒவ்வொரு இடமா போய் கேட்குறோம், காணவே இல்லை, தம்பி காணவே இல்லை. எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்கிறோம், குடும்பத்தார் எல்லாரும், தெருவில் இருக்கிற எல்லாரும் தேடுறோம். ஒரு திருவிழா கூட்டம் 2 நாள் தேடுறோம், காணவே இல்லை. அடுத்த 2வது நாள் தான் சாயந்தரம் ஒரு விஏஓ, ஒரு கிராம முன்சிப், அவர்கிட்ட யாரோ கொண்டு அவன் காணாமல் எங்கே இருந்து ஒரு கொண்டு போய் ஒப்படைச்சி அவர்கிட்ட அங்கே தான் இருக்கிறான்னு சொல்லி அவனுக்கு விவரம் சொல்ல தெரியல, எப்படியோ அவன் உளறி இருக்கிறான், எப்படியோ அது தெரிஞ்சு திரும்ப போய் அவன் வந்த பிறகு பாருங்க, அப்போ காணாமல் போனது கண்டுபிடிக்கிறது. அல்லேலூயா. ஆதியாகமம் 45, 27, 28 பைபிள் ஒரு சம்பவம் இருக்கு. யாக்கோபு மகன் யோசேப்பு செத்து போயிட்டான் அப்படின்ட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த பல ஆண்டுகள் இந்த யாக்கோபு ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கிறான். யாக்கோபுடைய காலங்கள் பல காலங்கள் இருக்கிறது. அது நிம்மதியற்ற ஒரு காலத்தில் யாக்கோபு இருக்கிறான். அந்த ஆதியாகமம் 45, 27, 28 வசனம் சொல்லுது, அவர்கள் யோசேப்பு தங்களுடன் சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போக முடியும் யோசேப்பு அனுப்பின வண்டிகளை கண்ட போதும் அவர்களுடைய தகப்பன யாக்கோபின் ஆவி, சத்தமா சொல்லுங்க, உயிர்த்தது. ஆவி எது காணாமல் போச்சு? காணாமல் போனது யாரு? இன்றைக்கு காணாமல் போனது யாரு? இயேசு. உண்மை தெய்வம் மனுஷனை விட்டு காணாமல் போயிட்டாரு. அந்த காணாமல் போன தெய்வத்தை மனிதன் கண்டுபிடித்தால், அந்த தெய்வத்தினிடத்தில் வந்தால் அவன் ஆவி உயிர்ப்பிக்கப்படும். ஆமென். இதான் சத்தியம், இதான் உண்மை. இதான் எபேசியரில் பவுல் சொல்கிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த உங்களை உயிர்ப்பித்தார். இழந்து போனது இயேசு சொல்ல, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. நல்ல கவனிங்க, இயேசு நம்ம இழந்து போனார், நாம் இயேசுவை இழந்தோம் ஒரு காலத்தில்.
இன்னைக்கு உலக மக்களை இயேசு இழந்துட்டாரு. அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே போன இழந்துட்டாங்க, கடவுள் இழந்துட்டாரு. ஆனால் மனிதர்களும் கடவுளை இழந்துட்டாங்க. இப்பொழுது இயேசு மனிதர்களை தேடி கண்டுபிடிக்கிறாரு, மனிதர்களும் இயேசுவை தேடி கண்டுபிடிக்கிறார்கள். அப்ப இயேசுவண்டை வரும் பொழுது, ரட்சிப்பை பெறும் பொழுது அவங்க ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு மனிதன் ஒரு ஞானிகிட்ட வந்தானாம். ஐயா, எல்லாரும் சந்தோஷம் சமாதானம் சொல்றாங்க, எனக்கு அது ஒண்ணுமே புரியல, அது எனக்கும் கிடைக்கல, அது என்னுடைய விளக்கம் எனக்கு தெரியவில்லை, சொல்லுங்க. அப்படியா, சரி. உன்னை எவ்வளோ ரூபா வச்சுருக்கேன்? ஒரு 1,00,000 வச்சுருக்கேன். ஒரு பையில் எடுத்துகிட்டு போய் ஒரு மரத்து கீழே உட்காரு, ஒரு குறிப்பிட்ட மரத்து கீழே உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காரு. அவன் அந்த ஞானி சொன்ன மாதிரி உட்காந்தானா. உட்காந்து 5 நிமிஷத்தில் ஒரு ஆள் ஓடி வந்து டக்குன்னு அவன் பையை பிடுங்கிட்டு ஓடினாரான். 1,00,000 ரூபா உள்ள இருக்கு, கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணது. பின்னாலே துரத்தி விடுறான், ஐயோ பணம் ஓடுறான். அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் எங்கே ஓடுறான்? ஓடி சுற்றி திரும்ப அதே மரத்துக்கிட்ட வந்தானான். இவனும் வந்துட்டான், பைய கையில் கொடுத்தானா. அவன் எப்பான்னு பெருமிச்சானான். இழந்து போன தெய்வம் திரும்ப ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் பொழுதுதான் அவனுக்கு உண்மையான சமாதானம் என்றால் என்னென்னு தெரியும், சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க முடியும். ரட்சிப்பு என்பது கடவுளை விட்டு பிரிந்திருக்கிற மனிதன் திரும்ப கடவுளண்டை சேர்க்கப்படுவதற்கு பெயர் தான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அந்த சேர்க்கப்படுவதற்காகத்தான் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், அவன் மனம் திரும்பணும், இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கணும். 3 காரியத்தை அந்த மனிதன் செய்ய வேண்டும். அவன் பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது கடவுளண்டை சேர்கிறான், அவன் மனம் திரும்பும் பொழுது கடவுளண்டை சேர்கிறான். அவன் இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கும் பொழுது, சிலுவையில் எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார், இவர் உண்மை தெய்வம், என்னை தேடி வந்த தெய்வம், இவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்ளும் போது அவன் கடவுளண்டை சேர்க்கப்படுகிறான். அப்பொழுது அந்த ரட்சிப்பை அவனுக்கு கொடுத்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நிரந்தரமாக அவனுக்கு தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. பாருங்க, பைபிளில் சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது என்றால், மத்தேயு 18:13 வாசிக்கிறோம். அங்கே மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். இப்ப நம்ம எல்லாரும் பரலோகம் எதை சந்தோஷப்படுகிறது என்பதை நினைத்து அதை குறித்து சந்தோஷப்படணும். சபையில் என்னுடைய வாழ்க்கையிலாம் நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் சந்தோஷம், எனக்கு கடவுள் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் நான் சந்தோஷப்படுவேன். நான் விசுவாசியாக இருக்கும்போது வாழ்க்கையில் ரட்சிக்கப்படணும், ஊழியம் செய்வோம், மனம் திரும்ப ஞானஸ்தானம் ஆராதனையில் போய் நின்றுவோம். நீங்கள் நம்ம சபை மக்கள் இத்தனை பேர் நீங்கள் ஞானஸ்தானம் ஆராதனையில் வந்து நிற்கிறீங்க, இத்தனை பேர் மனம் திரும்புகிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்காங்க, பரலோகம் சந்தோஷப்படுது, பரலோகம் சந்தோஷப்படுகிறது. பரலோகத்தில் மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படும் போது நம்ம சந்தோஷப்படுறோமா? இந்த வசனத்துக்குள்ள நம்ம சந்தோஷப்படுறோமா? தேவனுடைய பிள்ளைகள் கவனிங்க. இப்போ ஒரு பாவி மனம் திரும்பணும், அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறணும். அவங்க ஞானஸ்நானம் பெறும் பொழுது வானம் இயேசு திறக்கப்படுகிறது. இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையர் வானம் திறக்கப்படுது. இவர் என்னுடைய நேசகுமாரன் அங்க வார்த்தை வருகிறது. அவன் ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஜீவ புஸ்தகத்தில் அந்த நபருடைய பெயர் எழுதப்படுகிறது. அல்லேலூயா. இப்போ ஞானஸ்நானம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுத்து கையெழுத்து போட்டு நீங்கள் எழுதி கொடுக்கணும். அந்த லட்சத்தில் எழுதுவான், இங்கே சபையில் எழுதுவான். இங்கே எழுதும்போது நல்லா கவனிங்க, பரலோகத்திலும் பெயர்கள் எழுதப்படுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் அவங்க பெயர் எழுதப்படுது. இப்போ கவனிங்க, பரலோகம் எதை சந்தோஷப்படுகிறதோ அதை குறித்து நம்ம சந்தோஷப்பட்டா நம்ம சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும். ஆமே. அப்போ மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுப்பதை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? சபையில் சேர்க்கப்படுவதை குறித்து சந்தோஷப்படுறீங்களா? புதிய நபர்கள் வருவதை குறித்து சந்தோஷப்படுறீங்களா? அவங்க மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்க ஜெபம் பண்றீங்களா? அவங்க ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறீங்களா? அவங்க ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நாட்களில் ஞானஸ்நான ஆராதனை எப்படி நடக்கும்னா, அப்பெல்லாம் ஞானஸ்நான தொட்டி கிடையாது, இந்த குளம் ஆறு, சபை முழுவதும் ஞானஸ்நான ஆராதனை ஏற்படுத்தி நல்ல ட்ரம் அடித்து பாட்டு பாடி ஊர்வலமாக போய் என்ன செய்யறது? ஊர்வலம். இந்த கல்யாணம் ஒரு மாதிரி தான், எல்லாரும் ஊர்வலமாக போய் சபையாராக நிற்பாங்க அந்த குளத்து கரையில், இல்லைன்னா ஒரு ஆற்றின் கரையில்.
போதகர் ஞானஸ்தானம் கொடுப்பார். சபையை முழுதும் பங்கெடுப்பாங்க. திரும்ப முடிஞ்ச பிறகு எல்லாரும் வந்து நல்ல ஐக்கியமாக ஒரு உணவு சாப்பிடுவார்கள். அல்லேலூயா. நீங்கள் என்னைக்கா ஞானஸ்தான ஆராதனையில் வந்து நின்றுருக்கீங்க, நீங்கள் ஞானஸ்தான இடத்துக்கு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் என்னைக்கா மற்றவங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, உங்கள் மூலமாக ஆதாயப்பட்டவங்க, நண்பர்கள், அவங்க யாருமே இல்லை. அப்போ நீங்கள் வாரீங்களா? அப்படின்னா நீங்கள் வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஞானஸ்தானம் எடுக்கிற ஜனங்களை குறித்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. பரலோகம் சந்தோஷப்படுகிறதை போல நீங்களும் சந்தோஷப்படுறீங்க. அப்போ பரலோகம் சந்தோஷப்படுகிறதை குறித்து நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்கள் சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும், அது நிறைவாக இருக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நல்ல உற்சாகமாக அல்லேலூயா, நல்ல ஊக்கமாக அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். பரலோக சந்தோஷம், ஞானஸ்தானம் எடுக்கிறது சந்தோஷப்படுங்க. நம்ம சபையில் மக்கள் ரட்சிக்கப்படுறது, சேர்க்கப்படுவது குறித்து நீங்கள் சந்தோஷப்படுறீங்களா? சபை பெருக வேண்டும் என்று சந்தோஷப்படுறீங்களா? அது விருப்பம் வருதா உங்களுக்கு? நல்ல நீங்கள் மனம் திரும்பணும். எண்ணிக்கையில் பெருக்கல, மனம் திரும்பி. இரண்டாவதாக சந்தோஷம். சங்கீதம் 122:5 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 122:5 வாசிக்க கேட்போம். ஒருவர் வாசிங்க. அங்கே என்ன சொல்லப்படுது? 122:1. சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சி ஆயிருந்தது. ரெண்டாவது சந்தோஷம் அப்படின்னா கர்த்தருடைய ஆலயம். ஆலயம் என்பது கர்த்தருடையது. பழைய ஏற்பாடு ஆலயம்னு பேர் வச்சிருக்கிறோம். சபை புதிய ஏற்பாடுல நம்ம சபைன்னு சொல்கிறோம். சர்ச்சில் நேம் கொடுக்கிறோம். சபை என்பது கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20 இயேசு, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றாரு, இயேசுவின் இரத்தத்தால் சம்பாத்தியம் பண்ணப்பட்ட சபை. இயேசுவின் இரத்தத்தால் சம்பாத்தியம் பண்ணப்பட்ட சபை. சபை என்பது இயேசு அவருடைய இரத்தத்தினால சம்பாத்தியம் பண்ணி இருக்கிறாராம். சபை கர்த்தருடையது. ஸ்தாபன பெயர் இருக்கும். நம்ம ஒரு பெயர் வச்சிருப்போம், மவுண்ட் ஜயன் அசம்பிளிஸ் ஆஃப் காட் அப்படின்னு ஒரு பெயர் வைத்திருக்கலாம். ஒரு அடையாளத்துக்காக, அறிமுகப்படுத்த, ஒரு விளம்பரப்படுத்த, இங்கே மக்கள் வருவதற்காக ஒன்றுமே பேர் இல்லாமல் இருக்க வச்சிருக்கிறோம். அதுக்காக தான், அந்த நோக்கத்துக்கு, மற்ற நோக்கம். ஆனால் சபை யாருடையது? அது கர்த்தருடையது. கர்த்தருடைய சபை, தேவனுடைய சபை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த சங்கீதத்தில், சங்கீதம் 122 சங்கீதத்தில் அவங்க சொல்லும்போது சபை கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னோடனே நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். எதுக்கு? சபைக்கு வரும் பொழுது மகிழ்ச்சி எப்படி வருகிறது? என்ன நோக்கத்துக்காக? 122:4 வாசிக்கிறோம். சங்கீதம் 122:4. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை சபைக்கு எதுக்கு வராங்களா? கர்த்தரை ஸ்தோத்தரிக்க, நன்றி செலுத்த. இதில் இங்கிலீஷ் பைபிளில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேங்க்ஸ் கிவிங், நன்றி செலுத்த. அப்போ சபைக்கு நன்றி செலுத்த நீங்க வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைத்திருக்கும். ஆமென். சபைக்கு நன்றியா இருக்கணுங்க. இந்த சபையில் எத்தனையோ பிள்ளைகள் வளர்ந்து பெரியால வெளியெல்லாம் போயிடுவாங்க. சபைக்கு நன்றியா இல்லை. சரி, இப்போ ஏதோ ஒரு சபைக்கு போய் அங்கேயாவது நன்றியா இருக்கட்டும் அப்படின்னு நான் நினச்சிக்கிருவேன். சபைக்கு நன்றியா இருக்கணும். அல்லேலூயா. கடந்த நாள் சென்னையில் அந்த ப்ரேயரில் பங்கெடுத்து முடிஞ்சு அந்த பாஸ்டர் பையன், அப்போ ஒவ்வொருத்தராக நிறைய பேர் அந்த சபையில் நம்ம எங்கேருந்து போனவங்க, பக்கத்து ஊர் எல்லாம் அவர் தான். நாங்கள் இந்த ஊர் அந்த ஊர் சொன்னாங்க. அப்போனா அவங்கள்ட்ட சொன்னேன், நாங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணி ரிச்சுவல் நடத்தி உருவாக்கி இங்கே அனுப்புகிறோம், உங்களுக்கு தொடர்ந்து இன்னும் அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுக்கு அப்படின்னோம். அப்போ பின்னால் பாஸ்டர் பையன் என்னது கவனிக்கலை. அவர் 2 கையெடுத்துக்க முடியாது, தலை குனிஞ்சு அப்படியே செய்யுங்க பாஸ்டர், நிறைய பேர் அனுப்பிவிடுங்க அப்படிங்காரு. அவர் நிறைய பேரை நீங்கள் அனுப்பிவிடுங்க. சரி, நல்லது. நம்ம அப்படின்னா அப்புறம் யோசித்தேன், நம்ம சபையில் இருந்து இன்னும் நிறைய பேர் ரசிக்கப்பட்டு எல்லா தமிழ்நாடு இருக்கிற எல்லா சபையிலும் அவங்க ஒரு மெம்பராக இருக்கணும். அப்படி அப்போ அது நல்லது தான். சரி, நம்ம போகிறாங்க, ஒரு வருத்தறிய நம்ம சபைக்கு இருந்தாங்க, ஆசீர்வாதம் இருந்தாங்க, போகிறாங்களே, சரி பரவாயில்ல போட்டோம். நிறைய பேர் எங்கெங்கே இருக்காங்க, போயிருந்தாங்கல்ல, சோதர் நாங்கள் தான் இருக்கோம். நாங்கள் இந்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர் மாதிரி. இந்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர் எங்கேயும் போக முடியாது, அங்கேயே தான் இருப்பாங்க. அவர் 3ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு, 3ஆம் கிளாஸ்லாம் திரும்ப 3ஆம் கிளாஸ் தான். பிரைமரி ஸ்கூல் டீச்சர் 3ஆம் கிளாஸ் டீச்சர்னா
அவங்களுக்கு பேரே 3ஆம் கிளாஸ் டீச்சர் தான். அவங்க கடைசி வரை 3ஆம் கிளாஸ் டீச்சர் தான். ஆனால் அவங்ககிட்ட படித்த பிள்ளைங்களாம் ஐஏஎஸ் ஆயிரும், பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாங்க. ஆனால் ஐஏஎஸ் கலெக்டர் ஆயிடுவார். அவர் கலெக்டர். படித்த ஸ்டூடெண்ட் யார்? கலெக்டர். இவங்க யார்? 3ஆம் கிளாஸ் டீச்சர். அந்த மாதிரி நம்ம இந்த கிராமங்களில் நாங்கள் ஊழியம் செய்கிற நாங்கள் அப்படி தான். நாங்கள் 1ஆம் கிளாஸ் டீச்சர் தான். என்ன செய்கிறது, நாங்கள் 1ஆம் கிளாஸாக இருப்போம். நிறைய பேக்களை ரிச்சு ஜோம் பண்ணி அவங்கள ரிச்சு நடத்தி அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி அவங்கள அப்படியே அவங்கள பிரதிஷ்டை பண்ணுவோம். பிள்ளைகள் படிக்கும், வளருவார்கள். அவங்க அப்படியே வெளியூர் போவாங்க, வெளிநாடு வெளியூர் போவாங்க. அங்கே போய் அவங்க செட்டில் ஆகிடுவாங்க. சரி, நல்லது, நல்லபடியாக அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படட்டும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஏன் வரணுமா? நன்றி செலுத்த வரணும். நம்ம ஆலயம் ஞாயிற்றுக்கிழமை காலைல வரும். நன்றி செலுத்த. ஆண்டவர் என்னை ரட்சித்தார், என்னை மீட்டெடுத்தார், என்னை அபிஷேகம் பண்ணினார், எனக்கு எத்தனை நன்மைகளை கொடுத்தார். வாரம் முழுவதும் அற்புதமாக நடத்தியிருக்காரு. முதல் நாள் சந்தோஷமாக வந்து உற்சாகமாக கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். அதுக்கு தான் வரணும் சபைக்கு. அல்லேலூயா. நன்றி செலுத்த வர்றீங்களா? பாட்டு படிச்சிரும். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம், துதி பலிகள் செலுத்திய நாங்கள். பாட்டெல்லாம் நம்ம படிக்கிறோம். பாட்டினுடைய அர்த்தத்தை நான் எல்லாம் யோசிப்பேன். நான் இப்போ பாட்டு நடத்தலை. நான் பாட்டு நடத்தின எப்படி தெரியுமா? வேகமாக நடத்தி ஓடிட்டேன்னு நிறுத்தி உங்களுக்கு அர்த்தம் சொல்லி தான் பாட்டு நடத்தணும். ஏன்னா அந்த பாட்டு நல்ல ஒரு அழகான அர்த்தமுள்ள பாட்டு. எதுக்கு நம்ம கூடி வந்தோம்? நன்றி செலுத்த கூடி வந்தோம். அதான அர்த்தம். நம்ம எல்லாரும் ஒன்று போல வீட்டில் தனியாக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்திருப்பீங்க. சபையில் ஒன்று சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது தான் ஆராதனை. அல்லேலூயா. நன்றி. அடுத்தால பாருங்க, 22:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயாசனங்கள் தேவனுடைய ஆலயத்தில் அந்த இருக்குதான். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் ஒரு பெரிய சிங்காசனம். ஆலயத்தில் யார் சிங்காசனம்? ஆண்டவர் வீட்டு அவருடைய பிரசனம் தான் சிங்காசனம். ஆண்டவருடைய பிரசனத்தை அனுபவிக்க வரணும். ஆலயத்துக்கு எதுக்கு வரணும்? எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிரசனம், சிங்காசனம். பாட்டு படிப்போம். ஒரு பழைய பாட்டு. அந்த பாட்டில் நிறைய நேரம் இப்போ படிக்க மாட்டோம். பல பாட்டுகள் படிச்சதுனால நிறைய பாட்டுறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே அப்படி பாட்டு படி உணர்ந்து அர்த்தத்தை உணர்ந்து நம்ம தெளிந்த புத்தியோடு படிக்கணும். ஒரு சபையில் ஒரு சிங்காசனம் இருக்கு. அது ஆண்டவர் வீற்றிருக்கிறார். 7 பொன் குத்து விளக்கு மத்தியில் உலாவுகிறவர். சபையில் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. நம்ம எல்லாம் ஒன்று கூடி வரோம் பாருங்க. ஆண்டவர் சபையில் உலகம் முழுதும் அவருடைய எல்லா சபையிலும் அவருடைய சிங்காசனம் இருக்குங்க. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற சபையில் அவருடைய சிங்காசனம் இருக்குது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இடத்துல அவருடைய சிங்காசனம் இருக்குது. ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சபையில் இயேசுக்கு முக்கியத்துவம். அடுத்தால பாருங்க, சங்கீதம் 122:6 வாசிக்கிறோம். உன்னை நேசிக்கிறவர்கள் சபையை நேசிக்கணும், அப்பதான் மகிழ்ச்சி. உன்னை நேசிக்கிறவர்கள், எருசலேம் என்பது புதிய ஏற்பாட்டில் சபையை குறிக்கிறது. அல்ல, ஒரு இடத்துல அழகா சொல்றான் சங்கீதக்காரன், எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தொழிலை மறப்பதாக. அவன் எப்படி எதை சம்பந்தப்படுத்த? சபையும் தன் தொழிலையும் சம்பந்தப்படுத்த. எனக்கு நீங்க எப்படி சம்பந்தப்படுத்துறீங்களா? சபையும் தொழிலையும். தொழில், வேலை எவ்வளவு முக்கியத்துவம். நம்ம எல்லாரும் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்ல. வேலைக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் சபைக்கு கொடுக்கிறோமா? 37 அந்த 5 அழகா சொல்ற மாதிரி, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. அப்போ இதுல என்னன்னா, தன் தொழில வேலையையும் சபைக்கும் அந்த முக்கியத்துவம் கொடுக்கிறத பார்க்கிறோம். ஒரு மனிதன் நம்ம வாழ்க்கையில் நம்ம வேலைக்கு நம்ம தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதான் உண்மைதான். அது முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏன்னா அது சம்பாத்தியம் பண்ணணும், நம்ம சாப்பிடணும், நல்லா இருக்கணும், நம்ம செய்கிறோம். என்ன தலைவலி, காலைல லேசா தலைவலி வந்தாலும் வேகமாக எழும்பி நினைச்சிடும், என்னத்தையாவது ஒன்று தலையை தேய்ச்சிட்டு என்ன செஞ்சிடும், ஓடும். லேசாக வைத்த வலிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வேகமாக புறப்பட்டு வேலைக்கு ஓடுவோம். இப்போ நம்ம ஊர்லாம் பாருங்க சிட்டிக்கு போகிறாங்க. சிட்டி லைஃப், வில்லேஜ் லைஃபு. நான் சிட்டியில் வில்லேஜ் எல்லாம் வாழ்ந்துருக்கிறேன். நம்ம சிட்டிலாம் அநேக வாலிப வயதில் விரும்பின பட்டணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த சிட்டி லைஃப்பை விட வில்லேஜ் லைஃப் தான் நல்ல லைஃப்.
என்ன அப்படின்னு பாருங்க, அவங்க மழையில், நான் 2 நாள் சென்னையில் இருக்கும்போது மழை, ஹெவி ரெயின். எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் சர்ச்சுக்குள்ளே இருந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் அந்த சர்ச்சுக்குள்ளே வர்ற பாதையில் ஒரு மத்திய பகுதியில் ஃபுல்லாக தண்ணி கிடக்கு. எங்களை வேனில் கூட்டம் வந்தாங்க, அதனால் அது பிரச்சனை இல்லை. நான் பார்க்குற மக்கள் மழையில் பைக்கில் ஓட்டி நனைஞ்சிக்கிட்டு கஷ்டப்பட்டு வேகமாக வேலைக்கு போகிறத பார்க்குறோம். நம்ம ஊரில் மழை வந்தால் பிரச்சனை கிடையாது, இழுத்து மூடி தூங்கிடலாம். இருக்கிறதே ரேஷன் அரிசி பொங்கிட்டு பேசாமல் ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக என்ன செஞ்சிடலாம், தூங்கிடலாம். சோத்திரம். அப்போ அந்த நிறைய பேர் பட்டிமன்றம் வைக்காங்க, கிராம வாழ்க்கை நல்லதா பட்டண வாழ்க்கை நல்லதா. கிராமத்துக்கும் பட்டணத்துக்கு சொல்கிற காரியங்கள், வேலைக்கு ஒரு மிஷின் மெக்கானிக்கல் மாதிரி தாங்க, மெக்கானிக்கல் ஒர்க்கு தான், மிஷின் மாதிரி அவங்க இயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க, ஓடிக்கிட்டே இருக்கணும். வேகமாக ஓடுறான், பஸ்ஸில் ஏறுறான், ஐயோ காலுக்கு கீழே விழுறாங்க, அடிப்படுது. பெண்கள் ஆண்கள் எல்லாரும் வேகமாக கூட்டம் நெருக்குது. என்னதான் சட்டை போட்டு போனாலும் சரி, நல்ல பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணாலும் ட்ரெயினில் நெருக்கல. சென்னையாவது பரவாயில்ல, மும்பையில் 91 நான் படாத பாடு, நெருக்கி சட்டைகள்லாம் கிழிஞ்சிரும். அந்த அளவுக்கு நெருக்குவாங்க மக்கள். எதுக்கு? ஒரு தொழில் போக, ஒரு வேலைக்கு போக, சம்பாத்தியம் பண்ணணும். அவ்வளோ முக்கியத்துவம். காலையில் எழும்புறது, காலையில் எழும்பி நான் போன சபையில் கேட்டேன், காலேஜ் ஜபம் நடக்க எத்தனை பேர் வராங்க? 200 பேர் வராங்க. ஏன்னா சிட்டியில் போனால் காலையில் நிம்மதியாக தூங்க முடியாது, நைட் லேட்டாக வந்து படுப்பாங்க, காலை சீக்கிரம் எழும்பிடுவாங்க. காலைல ப்ரேயருக்கு வராங்க, அதுலேயும் ஒரு கூட்டம் ப்ரேயருக்கு வராங்க. ஆச்சரியமாக இருக்குது. காலை 5 மணி ஆராதனை. நான் ஒரு சண்டே 4 சர்வீஸ் பிரசங்கம் பண்ணுறேன், காலை 5 மணி ஆராதனை ஃபுல்லாக சர்ச்சு நிரம்பிட்டு, 4 ஆராதனை, அதில் ஒரு சர்வீஸ் 5 மணி ஆராதனை. நான் 5 மணி ஆராதனை, நானே 5:30 தான் மெதுவாக உள்ளே போகிறேன். 5 மணிக்கு மக்கள் நிரம்பிட்டேன், ஃபுல்லாகிட்டு அந்த சர்ச்சு, ஃபுல் க்ரௌடு. மக்கள் காலையிலே எழும்பி ஆராதிக்கவும் வேகமாக வராங்க, பரவாயில்ல, வேலைக்கும் ஓடுறாங்க. முக்கியத்துவம். ஏன் இவ்வளோ விளக்கம் சொல்கிற முக்கியத்துவம்? இங்கே வாசிக்கிறோம், எருசலேமே நான் உன்னை, உங்கள் வேலைக்கு கொடுக்குற முக்கியத்துவம் சபைக்கு கொடுக்கீங்களா? கர்த்தர் கொடுங்க. சபை என்பது கர்த்தருடையது. அல்லேலூயா. சிந்திங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். அப்ப எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள், சபையை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அவங்க சுகித்திருப்பாங்களாம். சபையை நேசிக்கிறவங்க வாழ்க்கை நன்றாக இருக்குங்க. சிலர் விசுவாசிகளே, ஒரு ஆள் நல்ல சபை உற்சாகமா சபைன்னு ஓடு, என்ன நீ சபைன்னு ஓடுறன்னு விசுவாசிகளே அவங்கள குறை சொல்றாங்க. தப்பா நினைக்க, சபைன்னு என்னது? அதனால சிலர் நினைக்க சபைன்னு அப்போ பாஸ்டருக்கு வேலை செய்ய, பாஸ்டருக்கு வேலை செய்யறது கிடையாது. சபை தேவனுடைய ராஜ்யம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்து வாசிக்கிறோம் பாருங்க, அங்கே பாருங்க, சங்கீதம் 22:9 வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது? சங்கீதம் 22:9, சங்கீதம் 65:4 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். வாசிப்போம். சங்கீதம் 65:9 இல்லைன்னு சங்கீதம் 65:9 வாசிங்க. சங்கீதம் 65:4 தானே? உம்முடைய பிரகாரங்களில் வாசமா இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின். அப்போ ஆலயத்தை நேசிக்கும் போது ஆலயத்திலிருந்து ஒரு நன்மை வருது. ஆமென். நான் சொல்லுவேன், ஆண்டவரே, நான் அன்னைக்கு காலேஜ் ஜெபம் பண்ணும்போது மனதில் ஆண்டவர் ஆலயத்துக்கு வராங்க, இவங்க ஆலயத்துக்கு கொடுக்காங்க. இப்போ ஆலயத்திலிருந்து அவங்களுக்கு என்ன நன்மை? ஆலயத்திலிருந்து என்னுடைய வார்த்தை அவங்களுக்கு நன்மையாக போகும். அந்த வார்த்தை அவங்களுக்கு அநேக நன்மைகளை கொடுக்கும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்திலிருந்து உங்களுக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். ஆலயத்தை நேசிக்கிறவர்களுக்கு ஆலயத்தின் நன்மை. சங்கீதம் 122:9, அந்த 122 வாசம், அதுலேயும் 9வது வசனத்தில் சொல்கிறேன் பாருங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆலயத்து நிமித்தம். சபையை நேசிக்கிறவங்களுக்கு நிறைய நன்மைகள் வரும். நல்லா ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து சபையை நேசிக்கிறேங்க. நான் விசுவாசியாக இருக்கும்போது அன்றைக்கு என்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம சபை மட்டும் கிடையாது, நிறைய சபைகள், அவங்க எல்லா சபையும் நான் நேசிக்கிறேன். எல்லா சபைக்காக ஜெபம் பண்ணுறேன். எல்லா சபையும் வளரணும், எல்லா ஊழியர்கள் நல்லா இருக்கணும், எல்லா விசுவாச குடும்பங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள். எல்லா சபையும் நிறைய
ஒரு ட்ராவல் பண்ணி போகும்போது சில சபைகளை பார்க்கும்போது அந்த சபைக்காக ஜெபம் பண்ணிகிட்டே போவேன். ஆண்டவர் இந்த சபை ஆசீர்வதிங்க. அந்த சபை பாஸ்டர் யாருன்னு தெரியாது, அங்கே இருக்கிற விசுவாசிகள் யாருன்னு தெரியாது. இருந்தாலும் அந்த சபைக்காக ஜெபம் பண்ணிகிட்டே போவார். ஆண்டவர் இந்த சபை நன்றாக இருக்கணும். ஒரு சபை நன்றாக இருக்கணுங்க. சபை நன்றாக இருக்கிறது சபை மக்கள். அப்போ சபை நீங்கள் நேசிக்கணும். சபை என்பது மக்கள் தான். நம்ம சபையை நேசிக்கிறோம்னா கட்டடத்தை நேசிக்கலை, ஃபேனை நேசிக்கலை, நம்ம மக்களை நேசிக்கிறோம். மக்கள் நன்றாக இருக்கணும். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆண்டவர் நல்லவர். அப்போ சபை புதிய ஏற்பாட்டில் பாருங்க, அவங்க புதிய ஏற்பாட்டில் சபைக்கு எதுக்கு போனாங்க? ஜெபம் பண்ண போனாங்க, வேத ஆராய்ச்சிக்கு போனாங்க, ஊழியம் செய்ய போனாங்க. சபை இதுதான். நான் சபை ஊழியம் செய்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னுடைய விருப்பம், என்னுடைய தரிசன நோக்கம், விருப்பம், அது உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. என்னுடைய சபையில் 1000 குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு நல்ல பெர்மனண்ட் மெம்பராக இருக்கும். 1000 குடும்பங்கள். இந்த 1000 குடும்பங்கள் யார் என்றால் தலைமுறை தலைமுறை கர்த்தரை சேவிக்கிற குடும்பங்கள். நிறைய சபைக்கு வந்துட்டு போவாங்க. இப்போ நிறைய பேர் வராங்க போகிறாங்க. நமக்கு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் சபைக்கு ஆல்ரெடி வந்திருக்கிறாங்க, போயிட்டாங்க. சிலர் நிரந்தரமாக இருக்காங்க. என்னுடைய தரிசன நோக்க விருப்பம் எல்லாம் இப்படி ஒவ்வொரு சபையும் 1000 குடும்பங்கள் சபையில் ரட்சிக்கப்பட்டு நம்ம சபையில் 1000 குடும்பங்கள் வரணும். இந்த 1000 குடும்பங்கள் எப்படிப்பட்ட குடும்பங்களாக இருக்கணும்? அவங்க கர்த்தரை அவங்க சந்ததி தலைமுறை தலைமுறை கர்த்தரை சேவிக்கிறதா இருக்கணும். ஏன்னா சில குடும்பம் சிலர் வருவாங்க, இப்போ சபைக்கு வருவாங்க, அவங்க தலைமுறை சேவிக்காது. அவங்க தலைமுறை அவங்க தப்பிடுவாங்க, அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க. அப்போ அவங்க தலைமுறை நரகத்துக்கு போகும். அவங்க தலைமுறை நினைச்சதான் நரகத்துக்கு போகுதான். அவங்க தலைமுறை நரகத்துக்கு போகிறான். அப்போ அது எவ்வளோ வேதனை. இப்போ நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போகிறோம், தலைமுறை நரகத்துக்கு போனால் என்னுடைய தரிசனம் அதுக்காக நான் விருப்பம். ஆண்டவரே, எங்கள் சபையில் 1000 குடும்பங்கள், நம்ம எண்ணிக்கைக்காக ஒரு பெரிய கூட்டம் அப்படிங்கிறதல்ல, 1000 குடும்பங்கள். இந்த குடும்பங்கள் எப்படிப்பட்ட குடும்பங்கள் என்றால் அவங்க பிள்ளைகள் அவங்க கர்த்தருக்குள்ளே வளரணும், அவங்க கர்த்தரை சேவிக்கணும், அவங்க சேவிக்கணும், அவங்களுடைய அடுத்த தலைமுறையும் கர்த்தரை சேவிக்கணும். பாருங்க, ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பெற்றோருக்கு விருப்பம் இருக்கிறது? என்னுடைய சந்ததி ஆண்டவருடைய சந்ததி. அப்படி இருக்கணும் விருப்பம். என்னுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்படி இப்பவுமே நீங்கள் ஜெபம் பண்ணணும். உங்கள் பிள்ளைகள் இயேசுடைய வருகை தாமதமானா நம்ம தலைமுறையில் ஒரு 4வது தலைமுறை, எத்தனை தலைமுறை நம்ம பார்க்க போகிறோம் தெரியாது. நம்ம பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள், அவங்க பிள்ளைகள், எத்தனை தலைமுறை பார்க்க போகிறோம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு விசுவாசத்தோடு தரிசனத்தோடு ஜெபிக்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவரே, எங்கள் சந்ததி உம்முடைய சந்ததியாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எங்கள் தலைமுறை யாரும் வழி விலகி போகக்கூடாது, இயேசு விட்டு விலகி போகக்கூடாது. முக்கியமாக திருமண காரியத்தில் தான் வழி விலகி போவாங்க. திருமணம் வரும் பொழுது அந்த பிள்ளைகள் வேறு ஒரு மதத்தில் கல்யாணம் முடிச்சுன்னா அங்கே உள்ள அந்த தெய்வத்தை தான் வணங்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை போயிடும். மற்றபடி அந்த பிள்ளைகள் சர்ச்சுக்கு தான் வரும், வந்துக்கிட்டே இருக்கும். திருமண காரியத்தில் தான் ஒரு மாற்றங்கள் வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அதுக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் உம்மை சேவிக்கணும், உம்முடைய வழி நடக்கணும். ஏன்னா இப்போ ஒரு வாலிப பையன் இருக்கான்னு வச்சுக்கிறீங்களேன், அவன் இயேசு அறியாத ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் பொழுது அந்த பெண் வரமாட்டா, அங்கே தான் எழுப்பா. அந்த பெண் எங்களை பையில நானும் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நீ கோயிலுக்கு வரணும், அவன் குடும்பத்தார் ப்ரெஷர் கொடுப்பாங்க. அதேமாதிரி ஒரு பெண் இன்னொரு மதத்தில் கல்யாணம் முடிக்கும் போது அவங்க எல்லாரும், இல்லை நீ சர்ச்சுக்கு போகக்கூடாது. சில ஆட்கள் சொல்லுவாங்க, இல்லை ஐயா, நாங்கள் கல்யாணம் எங்கள் சொந்தக்கார பொண்ணு கல்யாணம் முடிச்சு நம்ம சர்ச்சுக்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம் ஐயா அப்படிம்பாங்க. சர்ச்சுக்கு என்ன சொல்லுவாங்க? கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படிம்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவாங்க, என் மருமக சரி கிடையாது, சண்டை போடுறா, அவள் சர்ச்சுக்கும் வரமாட்டேக்கா, வீட்டுக்கே வரமாட்டேக்கா, என் மகனை கூட்டிகிட்டு எங்கேயோ போயிட்டா, வீட்டுக்கே வரமாட்டா, சர்ச்சுக்கு எப்படி வருவா மருமகா? யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவங்க முதல்ல என்ன சொல்லுவாங்க? நான் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு கதை பேசலைங்க, நடந்த சம்பவங்களை தான் சொல்கிறேன், என்கிட்ட சொன்ன வார்த்தைகள். பாஸ்டர், என் பையனுக்கு கல்யாணம் முடிச்சு அவங்க சொந்தக்காரங்க சர்ச்சுக்கே கூட்டிகிட்டு வந்துடும் பாஸ்டர். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அம்மா அழுகையும் கண்ணீரோடு வருது. பாஸ்டர், சர்ச்சு காரியத்தை பேசலை, இப்போ என்ன பேசுதுன்னா, என் மகனை கூட்டிகிட்டு போயிட்டா, வீட்டுக்கே இப்போ என் பையன் வர்றதில்ல. சர்ச்சுக்கு போகிறாங்களே, அப்போ அந்த அம்மாவுக்கு வீட்டுக்கே வரலன்னா அந்த கவலை இருக்கும்போது சர்ச்சுக்கே வரலங்கிற கவலை இருக்குமா?
அதுக்கு இருக்காது. வீட்டுக்கே வரமாட்டேங்க, வேற சர்ச்சுக்கு எங்கே வர? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே எங்கள் தலைமுறை உம்முடைய தலைமுறையாக இருக்கணும், உம்முடைய சந்ததியாக இருக்கணும். இந்த வசனம் நல்ல அழகான வசனம் பாருங்க. சந்ததி, ஆண்டவருடைய சந்ததி, தலைமுறை தலைமுறையாக சேவிக்கிறது, அது ஆண்டவருடைய சந்ததியாக இருக்கணும். என் விருப்பம் தான். மக்கள் நிறைய வராங்க, எனக்கு என்னென்னா எவ்வளோ பேர் வந்தாலும் சபைக்குள்ளே வந்தாலும் பூசை நேரம் எனக்கு சந்தோஷம் கிடையாது. அவங்க ரட்சிக்கப்படணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், அபிஷேகம் பெறணும். ஆனால் அதுக்கு அடுத்த கட்டத்தில் அவங்க தொடர்ந்து கர்த்தரை சேவிக்கணும். தலைமுறை தலைமுறை விளக்கரையும் செலுத்தணும். என்ன சோதனை வந்தாலும் எதிர்ப்பு வந்தாலும் அவங்க வைராக்கியமாக கர்த்தரை சேவிக்கணும். அவங்க பிள்ளைகளும் கர்த்தரை சேவிக்கணும். அவங்க அடுத்த தலைமுறை அவங்க கற்றுக் கொடுக்கணும், சொல்லணும். அவங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லணும். இந்த வசனத்தை வந்து உங்கள் வீட்டில் ஒரு பெரிய வசனம் போட்டு எழுதி போடுங்க. ஸ்தோத்திரம். நான் ஒரு பெரிய வசனம் போட உங்களுக்கு நான் இதை ரெடி பண்ணி இலவசமாக ஒரு 3 மாதம் கழித்து கொடுத்துருந்தேன். இப்போ கேட்டுறாதீங்க, இப்போ நிறைய செலவு இருக்குது. அப்படி எல்லாம் வீட்டுக்கும் கொடுக்கணும், பெருசாக போட்டு விட்டுறணும். ஒரு சந்ததியாக வரிசை, தலைமுறை தலைமுறையாக அது அந்த வசனத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என் சந்ததி ஆண்டவருடைய சந்ததியாக இருக்கணும். தலைமுறை தலைமுறை என் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அவங்களும் கிறிஸ்துவுக்குள்ள தான் இருக்கணும். தலைமுறை தலைமுறையாக. ஒருவேளை வெளியூரில் இருக்கலாம். இப்போ நான் விரும்புகிறோம் நம்முடைய பிள்ளைகள் 1000 குடும்பம் சொல்கிறோம், பிள்ளைகள் வெளியூரில் அங்கே இருந்தாலும் அவங்க கர்த்தரை தான் சேவிக்க வேண்டும். சர்ச்சுக்கு போகணும், கர்த்தரை சேவிக்கணும். அப்படிப்பட்ட வாஞ்சை விருப்பம் ஜெபம் இருக்கணும் நமக்கு. நம்ம நிறைய ஜெப குறிப்பு ஜெபம் பண்ணுறோம். நான்லாம் இப்படி வசனங்களை வைத்து தான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இப்படி செய்யணும், ஆண்டவர் இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவேன். அதான் சபை, அதான் சபை நோக்கம். நம்ம சபையை வச்சுருக்கிறோம், இதுக்காக தான் சபையை வச்சுருக்கோம், இதுக்காக தான் சபையில் நிறைய வேலைகளை செய்கிறோம், பணத்தை செலவழிக்கிறோம், லட்சக்கணக்கில் செலவழிக்கிறோம். எல்லாம் நோக்கம் இதுதான். என்ன நோக்கம்? பர்பஸ், கரெக்ட் பர்பஸாக இருக்கணும். கர்த்தரை சேவிக்கிற சந்ததி. ஏன்னா இங்கே மோஸ்ட்லி நம்ம சபையில் 99.9% நீங்கள் இயேசு அறியாத குடும்பத்திலிருந்து சபைக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் இயேசு அறியாத குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. அப்போ திரும்ப உங்களுடைய சந்ததி திரும்ப அந்த இடத்துக்கு போகக்கூடாது. அந்த இடத்துக்கு நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம், ஜெபம், வாஞ்சை உங்களுக்குள்ள. அதுக்காக நம்ம போராடணும். ஏன்னா பிசாசு நினைச்சுவான், இழுப்பான். யாத்திராம் 15 வாசிக்கிறோம், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடுவேன், என் ஆசை அவனிடத்தில் திருப்தியான். தொடர் விட்டுட்டான். இந்த பார்வன் ஆவி ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட் விட்டுட்டான். போன பிறகு பாருங்க ஏன் விட்டோம். அதுக்கு பிறகு அந்த விட்டது எனக்கு ஒரு மயக்கத்தில் விட்டுட்டான். பிசாசும் எப்படியோ மயங்கிட்டான், நம்மளாம் விட்டுட்டான். நான் விட்ட பிறகு என்ன செய்யறான், வர்றான், பிடிச்சு எப்படியா திரும்ப கொண்டு போயிடலாமா, ஒரு சான்ஸ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு சான்ஸ் கிடைக்குமா, இவங்களை எப்படியாவது பின்மாற்றத்தில் கொண்டு போகணும், பழைய இடத்துக்கு கொண்டு போகணும், நரகத்தை கொண்டு போகணும், ஒரு சான்ஸ் பார்க்குறான். நம்ம எவ்வளவோ நம்ம ஜெபம் பண்ணுறோம், பிரயாசப்படுறோம். நீங்கள் பெற்றோர்கள் நல்ல ஜெபம் பண்ணுறீங்க, உபாசிக்கிறீங்க, பிரயாசப்படுறோம். நம்ம சந்ததி. இந்த சங்கீதம் 22 எத்தனை சங்கீதம் அதில் வாசித்தோம், அந்த வசனத்தை நீங்கள் நல்ல கோட் பண்ணி ஜெபம் பண்ண 22-30 வைத்து நீங்கள் குடும்ப ஜெபமோ தனி ஜெபமோ உங்கள் இருதயத்தில் நீங்கள் இந்த வசனத்தை வைத்து ஜெபம். ஆண்டவரே எங்கள் சந்ததி தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததியாக இருக்கணும். இல்லையா? எங்கள் பிள்ளைகள் எத்தனை இயேசுவின் வருகை தாமதமான எத்தனை நீங்கள் நம்ம ஜெபம் பண்ணுவோம், நிச்சயம் ஆண்டவர் நம்முடைய சந்ததியை கைவிட மாட்டார். கர்த்தரை சேவிக்கிற சந்ததியாக மாற்றுவார். ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற உங்கள் சந்ததியெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலைன்னா நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் அவங்களை ரட்சித்து சபைக்கு கொண்டு வருவார். ஆமென். மூன்றாவதாக ஒன்று, அதில் நிறைய பேர் இருந்தாலும் மூன்றாவது என்ன சொல்லப்படுகிறதுனா, பரிசுத்த ஆவியானவருடைய நிரம்புதல் சந்தோஷத்தை கொடுக்கிறது. ரோமர் 14, 16, 17 வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற. முதலாக ரட்சிப்பின் சந்தோஷம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவது சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். ஏன்னா நம்முடைய ஆவி என்ன அப்படின்னா, நம்முடைய ஆவி பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய ஆவியை குறித்து நீங்கள் பைபிள் வசனங்களை நிறைய வாசித்து பாருங்க. ஆவியை குறித்து நிறைய சத்தியங்கள் இருக்கிறது. ஒடுக்குகிற ஆவி. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை கொடுப்பேன் சொல்றாரா? அப்போ ஒடுக்கப்படுகிற ஆவி, ஒடுங்கின ஆவின்னு ஒன்று இருக்கு, கவலையின் ஆவி இருக்கு, துக்கத்தின் ஆவி இருக்கிறது, வேதனையின் ஆவி இருக்கிறது. நிறைய ஆவி. நம்ம நிறைய ஆவினோடனே நிறைய ஆவி நினைச்சிடாதீங்க. ஒரே ஆவிக்குள்ளதான் இது எல்லாம் இருக்கு. நம்முடைய ஆவிக்குள்ள, ஒரே ஆவிக்குள்ள என்ன இருக்கு? இது எல்லாம் ஒரே ஆவி. முறிந்த ஆவி. முறிந்த ஆவின்னா என்ன தெரியுமா? முறிந்த ஆவி அப்படின்னு ஒரு ஆவி இருக்கு. முறிந்த ஆவினா என்னது?
ஆவி இந்த இருதயம் உடைஞ்சிரும், முறிஞ்சிரும். அந்த முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? பைபிள் வசனம் கேட்கிறது, யாரால் தாங்கக்கூடும்? ஒருத்தருமே அந்த முறிந்த ஆவியை தாங்க முடியாதான், அதை சரி பண்ண முடியாதான். அப்போ நம்முடைய ஆவி இப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ள போகுது. நிறைய ஆவிக்குள்ள என்ன ஆவிலாம் போகுது? நம்முடைய ஆவி ஒடுக்கப்படுகிறது, கவலையின் ஆவி வருது, துக்கத்தின் ஆவி வருகிறது, நம்முடைய ஆவி முறுகிறது. பைபிள் வசனங்கள் இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்முடைய ஆவியை குறித்து, ஒரே ஆவி தான், இவ்வளோ காரியங்கள் நம்முடைய ஆவியில் நடக்கிறது. அப்போ இதுக்கு மருந்து என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டா நம்முடைய ஆவியை எந்த கவலை, உலக காரியங்கள், எந்த கஷ்டங்கள் ஒடுக்க முடியாது. ஆமென். எதுவும் உள்ள போகாது. பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்கணும், எப்பொழுதும் நிரம்பி இருக்கணும். ஆவினால நிரம்பி இருந்தா அது நம்முடைய சந்தோஷமா இருப்போம். எந்த ஆவியும் நம்மளை உள்ள நினைச்சாது உள்ள நுழையாது, நுழைஞ்சு அதை ஆக்கிரமிப்பு பண்ணாது. இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்னன்னா, நிறைய ஆவி நுழைஞ்சு அவங்கள கணனித்தரை ஆவி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒன்றுனா ஞாபகத்துக்கு வரும். கணனித்தரை ஆவி இருக்கா? ஆலயத்தில் வந்த நேரம் முதல் முடிகிற வரை தூங்கிட்டே இருப்பாங்க. அது கணனித்துறை ஆவி. இந்த ஆவி அவங்கள ஒடுக்கி இருக்கு. இதுக்கு தான் என்ன சொல்றேன்னா, இந்த கூட்டங்கள் வாசல்கள் நல்லா அபிஷேகம் பெறும் பொழுது, ஆவியில நிரம்பும் பொழுது, நீ ஆவியில நிரம்ப நிரம்ப இந்த ஆவியிலிருந்து விடுதலை உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்க. சத்தியத்தை அறிய அறிய விடுதலை உண்டாகுது. இல்லடா இந்த ஆவி என்ன செய்யுது? உங்களை கடனைத்துறை கொண்டு போயிடும், உங்களை ஒடிக்கிறோம், உங்களை கவலைப்பட வைக்கும், உங்களை சோர்ந்து போகிற ஆவி சோர்ந்து போக செய்யும். ஆவி சோர்வை கொண்டு வரும், கவலை கொண்டு வருது, துக்கத்தை கொண்டு வருகிறது, வேதனை கொண்டு வருகிறது, கண்ணீர். இதெல்லாம் ஒரே ஆவியில இந்த காரியங்கள் நடக்குது. ஆனால் பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பப்பட்டா இந்த எந்த ஆவியும் நமக்குள்ள வராது. அல்லேலூயா. இயேசு சொல்லும்போது ஒரு மனுஷனை விட்டு அசுத்த ஆவி புறப்பட்டு போயிட்டு, நம்ம அசுத்த ஆவி என்றால் இந்த பிசாசு ஆடுற மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த கிடையாது. அசுத்த ஆவிங்கும்போது ஒருவேளை நம்ம கடந்த காலத்தில் அது வியாதியின் ஆவியாக இருந்திருக்கும், பாவத்தின் ஆவியாக இருந்திருக்கும், விபச்சார ஆவியாக இருந்திருக்கும், கண்ணீரின் ஆவியாக இருந்திருக்கும், துக்கத்தின் ஆவியாக இருந்திருக்கும், ஏதோ ஒரு ஆவி. அப்போ இயேசு என்ன சொல்றாரு? அசுத்த ஆவி ஒரு மனுஷன் விட்டு புறப்பட்டு போகுது, போயிட்டு திரும்ப வருது. ஒரு பாஸ்டர் இப்படி சொல்வார், உலகத்தில் ரொம்ப மானம் கெட்டவனா இந்த அசுத்த ஆவி, இந்த பிசாசா ரொம்ப மானம் கெட்டவனா. நமக்கெல்லாம் கொஞ்சமாவது மானம் சூடு சொரணை இருக்கு, அவனுக்கு இருக்கவே இருக்காதான். ஏன்னா நம்மளை யாராவது திட்டின வீடு, எங்களை துரத்தின வீட்டை விட்டு நம்ம திரும்ப பக்கத்தில் தலை வச்சு படுக்க மாட்டோம். அவனுக்கு இருக்கவே இருக்காதான். என்ன துரத்தினாலும் திரும்ப வந்துடுவான். திரும்ப என்ன செய்யறான்? எட்டி பார்க்குறான். எத்தனை அதிகாரம்? லூக்கா சுவிசேஷத்தில் 9-11. எத்தனை அதிகாரத்தில் இருக்கிறது? ஒரு அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் இளைப்பாறுதல் தேடியும் 11:24 தான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். அதான் மானம் கெட்டவன். துரத்தி ஆச்சுல, ஏன் வரணும்? நம்ம துரத்தி விடுவோம், திரும்ப திரும்ப வந்துடுதான் என்று சொல்லி அதில் வரும்போது பெருக்கி ஜோடிக்கு இருக்கப்பட்டு கண்டு அது என்ன செய்தான்? அப்போ பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கான். என்ன செய்யணும்? அந்த அசுத்தாய் போன பிறகு அந்த இடம் சுத்தமாகி ஆவியினால நிரப்பப்பட்டான். அவன் எட்டி பார்ப்பான், தூரத்தில் என்ன பார்க்குறான், இவர் எப்படி இருக்காரு? இவர் நல்லா இப்போ தூங்கிட்டு வந்தார் சபையில். வெளியே நின்றுட்டு இருப்பான் வாசலில். இந்த மவுண்ட் சைன் அசம்பிளி சாப்பாடுக்கு அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருப்பான், அந்த போர்டுக்கு அடுத்தால. இவன் நல்லா தூங்கிட்டு வந்தாங்கன்னு திரும்ப உள்ளேந்து உட்காந்துருவான். இவர் ஒழுங்கா வசனம் கேட்கல, உள்ளேந்து உட்காந்துருவான். 7 ஆவியை கூட்டிக்கிட்டு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கு. கவனிக்கணும் எல்லாரும், பயமுறுத்த சொல்லலை. உங்கள் வீட்டில் நிற்கிது, இப்போ ரெடியாக நிற்கிது. நீங்கள் ஆவியில் நிரம்பலைன்னா இந்த 7 ஆவிங்கிறது என்னது? ஒடுங்கின ஆவியாக இருக்கலாம், அது கவலையின் ஆவியாக இருக்கலாம், வேதனையின் ஆவியாக இருக்கலாம், துக்கத்தின் ஆவியாக இருக்கலாம், கடனைத்திறன் ஆவியாக இருக்கலாம், சோர்வின் ஆவியாக இருக்கலாம். ஏதோ ஒரு ஸ்பிரிட்டு உங்களுக்குள்ள உட்கார்ந்துக்கிறோம். பலவீனத்தின் ஆவி. சில ஆட்களை பாருங்க, சில ஆவி பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கும் அவங்கள. அது பலவீனத்தின் ஆவி. உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் தாவீது ஜெபிக்கிறான். உற்சாகமான ஆவி, அது ஒரு பலவீனத்தின் ஆவி. சில ஆட்கள் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே படுக்கணும், அப்படியே தூங்கணும், அப்படியே பலவீனம் 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 சொல்லிகிட்டே இருக்கிறத பார்க்குறோம். சில ஆட்களை பாருங்க, நல்லா அபிஷேகத்தை நிரம்பணும், 65-70 வயசு ஆனாலும் நல்லா உற்சாகமாக அழைத்து வராங்க, நல்லா ஆராதிக்கிறாங்க, நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க. சில ஆட்களை பாருங்க 35 வயசு, அது ஏசியால் அழகாக சொல்கிறார், இளைஞர் இலைப்படைந்து
சோர்ந்து போவார்கள். வாலிபர்களும் ஆமாம், இளைஞர்கள் இளைப்படைந்து, அதான் சோர்ந்து போவார். சோர்வின் ஆவி அவங்களுக்கு நிரப்பி இருக்கு. இளைஞர்கள் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கணும். அந்த ஆவி அவங்கள பலப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது, சந்தோஷத்தை கொடுத்துகிறது. இவங்க இளைஞர்கள் இளைப்படைந்து, ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள், இந்த கால இளைஞர்கள் வேதனையானது. நம்ம ஜெபிக்க வேண்டியது பாருங்க. இப்போ டீனேஜ் 10 வயசுலேருந்தே ஆரம்பிக்காங்க. என்ன ஆரம்பிக்காங்க? கஞ்சா குடிக்காம, போதை பழக்க போதை வஸ்துகள், கஞ்சா, தண்ணி அடிக்கிறது. இதெல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? ஒரு 35-40 வயசில் அவங்கள நரம்பு எல்லாம் பாடி டோட்டலாக ஸ்பாயில் ஆயிரும். வேலை செய்ய முடியாது, சம்பாத்தியம் பண்ண முடியாது. 40 வயசுல தான் சம்பாத்தியம் பண்ணணுங்கிற எண்ணம் வரும், ஆனால் பாடி கோஆப்ரேட் பண்ணாது. ஏன்னா 15 வயசுல இருந்து 40 வயசு வரை என்ன செஞ்சாச்சு? மாப்பிள்ளை ஜாலியாக சுத்துறாரு. ஏன்னா 25 வயசு வரைக்கும் வீட்டில் அப்பா சாப்பாடு போட்டுட்டாரு. எப்படியோ 25 40 வயசு வரை மாமனார் சாப்பாடு போட்டுட்டாரு. இப்போ 40 வயசு மேலே யார் சாப்பாடு போடுவா? சாப்பாடு போட ஆள் கிடையாது. இப்போ மாப்பிள்ளை சம்பாத்தியம் பண்ண போகலான்னு நினச்சா பாடி ஒர்க் கோஆப்ரேட் பண்ண மாட்டேக்கு. இளைஞர் இளைப்படைந்து ஆவியெல்லாம் உள்ள உட்கார்ந்துருக்கு. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படும் பொழுது தேவன் உங்களை ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார், ஆராதிக்க பலப்படுத்துகிறார், ஆண்டவருடைய காரியத்தை செய்ய பலப்படுத்துகிறார். நீங்கள் உலக பிரகாரமான வேலை செய்ய உங்களை பலப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும்போது அதான் உண்மையான ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம் சில நிமிடங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, அவர்களுக்கு தானியம் திராட்சரசம் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக சந்தோஷத்தை எனக்கு தந்தீர் ஆண்டவரே. ஆண்டவர் கொடுக்கிற சந்தோஷம் ரட்சிப்பின் மூலமாக, கர்த்தருடைய ஆலயத்தை நேசிக்கிறதுனால, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுவதனால தேவன் நமக்கு பரிபூர்ணமான சந்தோஷத்தை அவர் தருகிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஊக்கமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆலயத்துக்கு எதுக்கு வர்றோம்? ஸ்தோத்திரம் பண்ணவர் நன்றி செலுத்த வருகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல உற்சாகமாக ஊக்கமாக கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், நல்லவர். உண்மையான சந்தோஷம் இயேசு யோவான் 15:11 சொல்கிறார், என் சந்தோஷம் உங்களில் நிறைவாக இருக்கும்படிக்கும், அது நிலைத்திருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். வசனம் எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறாரு. சந்தோஷம் நிறைவாக இருக்கணும், சந்தோஷம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கணும். இயேசு கொடுக்கிற சந்தோஷம் உங்களுக்குள் நிலைத்திருக்கும். இயேசு கொடுக்கிற சந்தோஷம் உங்களுக்குள்ள நிறைவாக இருக்கும். ஆமென். இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அது இரட்சிப்பினால் உண்டாகிற சந்தோஷம், அது ஆலயத்து நிமித்தம் உண்டாகிற சந்தோஷம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பாடலை பாட கேட்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே, சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்க, ஜெயம் 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 எனக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் என்னுடன் இருக்க, ஜெயம் 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 எனக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே,
சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. Praise the Lord. இந்த பாடலை நம்ம பாடும் பொழுது நம்ம விட இந்திய ஊழியங்களுக்காக காணிக்கை கொடுக்க இருக்கிறோம். நம்முடைய சபையிலிருந்து மாதந்தோறும் ஒரு 15,000 ரூபா அதை 3 சபைகளுக்கு கொடுக்குறோம். நான் அந்த ரிப்போர்ட்டு கேட்டிருக்கிறேன். ஜனவரியிலிருந்து இந்த மிஷினரி காணிக்கை எடுக்கும் பொழுது நம்ம எந்த இடத்துக்கு அனுப்புகிறோம் என்று அவங்க ஃபோட்டோ, அவங்க இடத்திலுடைய ஃபோட்டோஸ் போட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இன்னொரு இடமும் கேட்டிருக்கிறேன், இன்னொரு இடத்துக்கும் பணம் தாங்க, இன்னொரு 5,000 ரூபா, 5,000 தான் கொடுக்கும் ஒரு இடத்துக்கு. ஒரு 4 இடங்களுக்கு அந்த மிஷன் டைரக்டர் கடந்த நாள் என்கிட்ட பேசினார். நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா, 4 இடங்களுக்கு எங்கள் சபை மூலமாக கொடுக்குறோம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு அந்த எந்த இடம், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த ரிப்போர்ட்டு கொடுங்க, நாங்கள் அதுக்கு அவங்க மக்களுக்கும் நாங்கள் காண்பித்து அவங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். எனவே நம்முடைய சபை மூலமாக மாதம் 20,000 ரூபா வட இந்திய ஊழியங்களுக்கு கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். புதிய ஆண்டிலிருந்து உற்சாகமாக கொடுங்க. இப்பொழுது 15,000 கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இனி 20,000 கொடுக்க திட்டமிட்டிருக்கிறோம். ஆண்டு 4 சபைகளுக்கு அது புதிய ஊழியங்கள். 4 சபைங்கும்போது பழைய சபை கிடையாது, புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட சபை வட இந்தியாவில். கர்த்தர் நல்லவர். இந்த பாடலை பாடும்போது உற்சாகமாக காணிக்கை செலுத்துங்க. ஒரு சிலர் நீங்கள் ஒரு சபைக்குன்னு சொல்லி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுறீங்க. அப்படி ப்ராமிஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த முதல் வாரத்தில் கொடுத்துடணும். நாங்கள் பொதுவாக வந்து 1லேருந்து ஒரு 7ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் பொதுவாக கவனிங்க, நாங்கள் ஸ்தாபனத்துக்கு தசம்பாகமோ இந்த மிஷன் ஆஃபரிங்கு பல டிபார்ட்மெண்ட்டு 13 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 13 டிபார்ட்மெண்ட் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாலிபர்கள் சப்சி அது இதுன்னு ஒரு 13 டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்துக்கும் காணிக்க கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு 1ஆம் தேதி 10ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் அனுப்பணும், அங்கே ஸ்தாபனத்துக்கு அனுப்பணும். அதன் பிறகு அவங்க முதல் வாரத்தில் அனுப்பிடுவாங்க. அதனால் அப்படி மிஷனரி காணிக்க கொடுக்க விருப்பமுடையவர்கள் ஒரு சபை தாங்க நினைச்சாலும் முதல் வாரம் அந்த வாரத்துக்குள்ளே கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, பாடலை பாடும்பொழுது உற்சாகமாக இந்த மிஷனரி காணிக்க செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிடவே தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். கர்த்தரின் யுத்தத்தில் நாம் நிற்கும் போது கலங்கிட தேவையில்லை. கைகளை உயர்த்தி ஆராதித்தால் பெரும் வெற்றியை தந்திடுவார். சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்க ஜெயம் 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 நமக்கே. போராட்டம் பாடுகள் நம் வாழ்வில் வந்தாலும் சோர்ந்திடவே வேண்டாம். உலகத்தை ஜெயித்தவர் நம்முடன் இருக்க ஜெயம் 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 நமக்கே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, பரலோக சந்தோஷமே. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே, அவர் சமூகத்தில் சந்தோஷமே. ஜெபம் வட இந்திய ஊழியங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறோம். எனக்கு அந்த ஏரியாவில் நம்ம கொடுக்குறதுல ஒரே ஒரு ஊர் பெயர், அது நம்ம ஆரம்பத்திலேருந்து கரெக்டாக எனக்கு அது மட்டும் ஞாபகம் இருக்குது. மற்ற எல்லா ரிப்போர்ட்டு கேட்டிருக்கிறேன். டெல்லியில் துவார்கா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, துவார்கான்னு சொல்லி. அந்த இடத்துக்கு மாதம் 5,000 ரூபா நம்முடைய சபை மூலமாக செல்கிறது. அந்த சபை ஆரம்பிக்கும் பொழுதும் நாங்கள் போய் அங்கே ஊழியம் செய்து அதை ஆரம்பித்தோம். அந்த துவார்காங்கிற இடத்துக்கு ரெகுலராக நம்ம பணம் அனுப்புகிறோம். ஆண்டவர் அந்த ஊழியத்தை நம்ம கொடுக்குற பணங்களை வட இந்திய ஊழியங்களுக்கு பிரயோஜனமாக்கணும். அந்த மக்களுக்கு அந்த நல்ல ஊழியங்கள் நடைபெறணும். ஒரு முறை கூட ஜெபம். இன்று மாலை கூட்டங்களுக்காக கூட ஒரு முறை கூட ஜெபம். ஒரு அறிவிப்பு நினைப்பூட்டுகிறேன். நீங்கள் ஏற்கனவே பணம் கொடுத்துருக்கீங்கன்னா ரசீது உங்களுக்கு எல்லாருக்கும் போடப்பட்டிருக்கிறது. கடைசியில் நம்ம கணக்கு வழக்கு கொடுக்கப்படும். அந்த ரசீதை பத்திரமா வாங்கிக்கிறங்க. கொடுக்குறவங்க கேட்டு வாங்கிக்கிறங்க. கொடுக்குறவங்க வெளியே அங்கே ஆட்கள் உட்காந்துருப்பார்கள். நீங்கள் இந்த கூட்டங்களுக்காக உங்கள்
பகுதியில் அந்த உற்சாகமாக ஸ்பெஷல் ஆஃபரிங் கொடுக்குறவங்க கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையில் இந்த வட இந்திய ஊழியங்களுக்காக மாதம் ஒரு முறை காணிக்கை சேகரிக்கிறோம். கொடுக்கிற மக்களை ஆசீர்வதிங்க. வட இந்திய ஊழியங்களுக்கு இது பிரயோஜனப்பட வேண்டும் ஆண்டவரே. விசேஷமாக நாங்கள் ஒரு இடம், துவார்கா என்கிற இடம் ஆண்டவரே, இந்த இடத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த ஊழியத்தை கட்டுவீராக. பல எதிர்ப்புகள், தடைகள் ஆண்டவரே, மதமாற்ற தடைச்சட்டங்கள் போட்டிருக்கிற அந்த பல ஸ்டேட் மத்தியில் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. கர்த்தாவின் நெருக்கத்தில் ஊழியம் செய்கிறாங்க. நாங்கள் கொடுக்குற உதவி ஒரு சிறிய உதவி, ஆனாலும் இந்த பணம் அவங்களுக்கு பிரயோஜனப்படட்டும். அவங்க ஊழியங்களை கட்டுவீராக. இந்த மாலை கூட்டங்களை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களும் குடும்பமாய் பங்கெடுக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க, கிருபை கொடுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமும் எழும்பி
Praise the Lord. அப்புறம் கர்த்தர் நமக்காக நல்லதை பரிந்து பேசுகிறார். அதை நினைவுறுந்தவர்களாய் ஒருமித்து ரசத்தை பானம் பண்ணுவோம். ஆவியில் நிரம்பி நல்ல ஆவியில் நிரம்புவோர். இங்க பாபா ஷாதோர் யாதரா ஓ ரேபாலாது எந்தராபா இயேசு நாமத்தில் எல்லா கண்ணீர் ஆவி வெளியேறுவதாக, அந்தகார சக்திகள் வெளியேறுவதாக புறப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, மனதிலே ஒடுக்கிற ஆவி வெளியேறுவதாக, கவலையின் ஆவி, துக்கத்தின் ஆவி வெளியேறுவதாக, குழப்பத்தின் ஆவி வெளியேறுவதாக, விபச்சார ஆவி வெளியேறுவதாக, குடி பழக்கத்தின் மதுபான வெறியின் ஆவி இயேசு நாமத்தில் வெளியேறுவதாக, ஒவ்வொருவர் விட்டு வெளியே புறப்பட்டு போவதாக, தப்பான இச்சையின் ஆவிகள் வெளியேறுவதாக. வெளியேறட்டும் பரிசுத்த ஆவினால எங்களை நிரப்புங்க. கேப்ப ஆண்டவரே, ஆவினால எங்களை நிரப்புங்கப்பா. எந்த தப்பான ஆவிகள் எங்க இருதயத்தில் வரக்கூடாது, குடியேறக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தர் நடத்துவீராக. உம்முடைய ஜனங்களை நடத்துங்க. வாசித்த வசனத்தின்படி ஆண்டவரே, தலைமுறையாக சேவிக்கணும். தலைமுறை உம்முடைய ஆண்டவரே, எங்களுடைய சந்ததி ஆண்டவருடைய சந்ததி என்று எண்ணப்படும் சந்ததிகளை ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். சந்ததி ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, தேவைகளை சந்திப்பிறாக. படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்க்குற பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக. சந்ததி இல்லாதவர்களுக்காக செபிக்கிறோம். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் அவர் அற்புதம் செய்யணும். ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. சகரி எலிசபெத் வாழ்க்கையில், அண்ணாள் வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஆண்டவர் உமால கூடும். ஆண்டவரே, ஆமேன். ஹராகேலை நினைத்திரலான ஆண்டவர் நினைப்பீராக, உதவி செய்வீராக. சரீரத்தில் பலவீனத்தோடு இருக்கிறவர்களை சுகமாக்குங்க. ஆண்டவரே, ஆண்டவருடைய உம்முடைய தழும்புகள் அவர்களை குணமாக்கட்டும். எப்பேற்பட்ட வியாதி சுமக்கு முன்பாக வைக்கும் பொழுது சுகமானார்கள். இப்பொழுது உம்முடைய பிரசன்னத்துக்குள் இருக்கிறோம். இயேசு நாமத்தில் வியாதிகள் பலவீனங்கள் நீங்குவதாக. ஆண்டவர் அற்புதம் சார். கைட்டு செய்கிற வேலைகள், தொழில்களை ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை சமாதானத்தை கட்டளையிடுவீராக. தெய்வ சமாதானம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். ஆண்டவரே, தெய்வ கிருபை பெருகட்டும். ஆண்டவரே, இன்று மாலை நடக்கிற கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.